Yes, yes. Yes, bro. Yeah. So start பண்ணுங்க. Guys, என்னோட நேம் வந்து தேரிக்குமார். நான் மோர் தென் ஒரு 12 இயர்ஸாக வந்து விண்டோஸ் விஎம்எஃப் பிளாட்ஃபார்ம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னை பற்றி நான் இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். தென் லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். ஓகே, என்னோட கெரியரை வந்து நான் டெக்ஸ்டாப் சப்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். லைக் நான் 2011 வந்து என்னோட இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டெக்ஸ்டாப் சப்போர்ட்டில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டெக்ஸ்டாப் சப்போர்ட்டில் இருந்து சிஸ்டம் அட்மினாக நான் மாறினேன். விண்டோஸ் சிஸ்டம் அட்மினாக ஜம்ப் அடித்தேன். தென் விண்டோஸ் சிஸ்டம் அட்மினாக இருந்து அங்கே இருந்து ஒரு விஎம்ஆருக்கு வந்து நான் வந்து ஜம்ப் அடித்தேன். ஸோ நான் கிளாஸ் எடுக்கிறதான மெயினான நோக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்னோட கெரியரில் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணேன். பயங்கரமாக மீன்ஸ் எந்த டொமைனுக்கு போய் நம்ம வேலை தேடுறது, எப்படி வேலை தேடுறது, எந்த டெக்னாலஜி படிக்கணும், இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ நான் 2011 பாஸ் அவுட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி பார்த்தீங்கன்னா 4500 அப்போ 2011 4500 சேலரி வாங்கினேன். எனக்கு தெரியல எப்படி போய் வேலை தேடணும், எந்த டெக்னாலஜி எதுவுமே தெரியல. தென் 2016 தான் ஐ சூஸ் விஎம்ஆர். நான் விஎம்ஆர் அதுக்கடுத்து சூஸ் பண்ணி விஎம்ஆர் தான் நமக்கான கரெக்டான டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி தென் அதில் இருந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்து வந்தேன். ஸோ உங்ககிட்ட நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு டெக்னாலஜி சூஸ் பண்ணுங்க, அந்த டெக்னாலஜியை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அதில் ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க, அதுல இருந்து அப்படியே மேலே போயிடலாம். ஸோ நான் 2016 தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன், இதுதான் நமக்கான டெக்னாலஜி, நம்ம இதில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. என்னோட கெரியரில் அந்த 5 வருஷம் நான் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணேன். பட் நிறைய சேலரியை வந்து நான் வந்து லாஸ் பண்ணேன். ஸோ இன்னைக்கு நம்ம விஎம்ஆர் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் ரெகுலராக விஎம்ஆர் கிளாஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? விஎம்ஆர் விண்டோஸ் சர்வர் பற்றி போடுறோம், விஎம்ஆர் பற்றி போடுறோம், டேட்டா சென்டர் ஆப்ரேஷன்ஸ் பற்றி போடுறோம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச டொமைன் இது எல்லாமே. ஏன்னா சோஃப்ட்வேர் நான் வந்து டெக்ஸ்டாப்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், விண்டோஸ் சர்வரில் ஒர்க் பண்ணியிருக்கேன், டேட்டா சென்டர் கரண்டாக இப்போ டேட்டா சென்டர் ஆப்ரேஷன்ஸ் ப்ளஸ் விஎம்ஆர் நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு அது ஹேண்ட்ஸ் ஆன் நாலேஜ் இருக்கனால என்னால் அது ஈஸியாக கொஞ்சம் சொல்லித்தர முடியுது. ஸோ அதுக்காக தான் இந்த டெக்னாலஜி மட்டும் நான் வந்து இப்போதைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபியூச்சரில் க்ளவுட் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது. எனக்கு மோர் தென் ஒரு 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதில் ஃபுல்லாகவே ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்மளோட கிளாஸ் ஃபுல்லாகவே எப்படி போகும் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ராக்டிக்கலாக தான் போகும். தியரிட்டிக்கல்ங்கிறது கண்டிப்பாக இதில் இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா இதில் தியரிட்டிக்கல் இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே வந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க, இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிருக்கவும் மாட்டீங்க. ஏன்னா நம்மளோட யூடியூப்ல அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பார்த்து தான் நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னை யாருமே தெரியாமல் ஜஸ்ட் என்னோட வீடியோ மட்டும் பார்த்துட்டு நான் சொல்ற அமௌண்ட் நீங்க பே பண்றீங்க. ஸோ எந்த ஒரு நம்பிக்கை மூலமா நீங்க பே பண்றீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஹானஸ்டுக்கான கிடைச்ச ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன். இன்டர்நெட் வேர்ல்ட்ல யாருக்கும் தெரியாது, யாருனாலும் எப்படி ஏமாத்திட்டு போகலாம். பட் அதையெல்லாம் மீறி நீங்க ட்ரஸ்ட் வச்சு எனக்கு அமௌண்ட் பே பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபைன். அண்ட் நம்ம மெயினா நம்மளோட கோர்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றது ஃபர்ஸ்ட் விண்டோஸ் சர்வர்ல இருந்து நான் வந்து ஆரம்பிப்பேன். விண்டோஸ் சர்வர், வாட் இஸ் விண்டோஸ் சர்வர், ஏடினா என்ன, குரூப் பாலிசினா என்ன, யூசர் அக்கௌண்ட்ஸ்னா என்ன, ஆக்டிவேட் எப்படி கான்ஃபிகர் பண்றது, ஒரு பயாஸ்னா என்ன, ரைடுனா என்னன்னு சொல்லி நம்ம பேசிக்ஸ் முடிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் வாட் இஸ் டேட்டா சென்டர், டேட்டா சென்டர்ல என்னென்ன டிவைசஸ்லாம் இருக்கும், டேட்டா சென்டர் எப்படி ஆப்ரேட் ஆகுது, அங்க என்னென்ன சர்வர்ஸ் இருக்கும், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் இருக்கும், சுவிட்ச், ஃபயர்வால், ரவுட்டர்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும், இது எப்படி ஆப்ரேட் ஆகுது, அங்க ஒரு டேட்டா சென்டர்ல இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டரோட மெயினான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது, அப்புறம் டேட்டா சென்டர்ல கேபிளிங்லாம் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, நமக்கும் டேட்டா சென்டருக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத ஒரு கிளாஸ் எடுத்து அதுக்கடுத்து விஎம்ஆர்க்குள்ளே போவேன். ஏன் நான் டேட்டா சென்டர் ஃபோக்கஸ் பண்ணேன், நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா விஎம்ஆர் கிளாஸ் அப்படின்னு சொன்னா டேரக்டா விஎம்ஆர் கிளாஸ் தான் போவாங்க. பட் நான் மெயினா ஃபோக்கஸ் பண்றது டேட்டா சென்டர் தான் ஃபோக்கஸ் பண்றேன். ஏன் நான் டேட்டா சென்டர் பேக்கெண்ட் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த என்டையர் விஎம்ஆர் அந்த டேட்டா சென்டருக்கு உள்ளதான் இருந்து ரன் ஆகுது. அப்ப ஒரு பேக்கெண்ட் ஆர்கிடெக்சரை நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் விஎம்ஆர் வந்து உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ என்னோட கிளாஸ்ல
நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் வருவாங்க. லைக் அவங்க வந்து பிபிஓவில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, சர்வீஸ் டெஸ்க்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க, தென் ஐடி சப்போர்ட், டெக்ஸ்டாப் சப்போர்ட், ஈவன் ஃபினான்சியல் டெக்னாலஜி பற்றி எதுவுமே தெரியாது, ஜீரோவாக இருப்பாங்க. பட் அவங்க கிளாஸ் முடிச்சுட்டு போகிறப்ப ஒரு 8 இயர்ஸ் 7 இயர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன ஒரு ஸ்கில் இருக்குமோ அந்த ஸ்கில்லை எடுத்துட்டு அவங்க போகிறதுனால மார்க்கெட்டில் ஈஸியாக அவங்க ஜாப் வந்து அச்சீவ் பண்ண முடியுது. ஏன் அப்படின்னா நான் என்னோட ஆஃபீஸில் என்ன செட்டப் இருக்குதோ அதே செட்டப் தான் போட்டு நாங்கள் கிளாஸ் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று, நாங்கள் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறனோ அதை அப்படியே நான் சொல்லித்தரேன். ஆக்சுவலி நான் வந்து கிளாஸ் எடுக்கல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே ஷேர் பண்ணுறதுனால அது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து தெரியும், கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ கேன் ஈஸிலி லேர்ன் விஎம்ஆர். சரிங்களா, விஎம்ஆர் ஈஸியாக கற்றுக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டு விஎம்ஆர்ல ஸ்ட்ரகிள் பண்ணாமல் ஒர்க் பண்ணணும், அதுதான் நமக்கு முக்கியம். சரி, வேலை கிடைக்கிறது ஓகே, பட் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அது பீஸ்ஃபுல்லான வேலையா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். விஎம்ஆரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பீஸ்ஃபுல்லான வேலை தான். நீங்க ஒரு டெவலப்பரா இருக்கீங்க, ஒரு நிமிஷம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க ஒரு டெவலப்பரா இருக்கீங்க அப்படின்னா கோடிங் தெரிஞ்சிருக்கணும், இல்ல சில ஸ்கிரிப்டிங் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ப்ரெஷர் அதெல்லாம் இருக்கும். பட் நம்மளோட டொமைன் அப்படி கிடையாது, ரொம்ப ப்ரெஷர் இருக்காது. விஎம்ஆரை பொறுத்த வரைக்கும் நீங்க கோடிங் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி கமாண்ட் லைனுமே ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். உங்களுக்கு டெக்னாலஜி ஜீரோ, என்னால் விஎம்ஆர் லேர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களால் விஎம்ஆர் வந்து லேர்ன் பண்ண முடியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த விஎம்ஆரோட சிம்பிளிஃபைடு யூஐ. இப்போ நீங்கள் எல்லாரும் நம்ம இப்போ வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து யூஸ் பண்ணுறோம், எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். படிச்சவங்களும் யூஸ் பண்றாங்க, படிக்காதவங்களும் யூஸ் பண்றாங்க. படிக்காதவங்க எப்படி ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றாங்க? பிகாஸ் சிம்பிளிஃபைடு யூஐ. அந்த ஆண்ட்ராய்டு மொபைல்ல ஐகான்ஸ் இருக்குது, அந்த ஐகான்ஸ் வச்சு யூடியூப் போனோம் அப்படின்னா அவங்க யூடியூப் படிக்க மாட்டாங்க, ரீட் பண்ண மாட்டாங்க. யூடியூப் ஐகானை பார்த்து அவங்க கிளிக் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப் ஐகான் கிளிக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஆண்ட்ராய்டு எப்படி யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குதோ அதை சேர்ந்து இந்த விஎம்ஆர் பிளாட்ஃபார்மும் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். எனிபடி கேன் லேர்ன், யாருனாலும் லேர்ன் பண்ணலாம், எப்படினாலும் லேர்ன் பண்ணலாம். என்ன காரணம் அப்படின்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஓஐ தான் சொல்லுவோம். ஜிஓஐ அப்படின்னா நீங்க மவுஸ் வச்சு தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்போ உங்க லேப்டாப் நீங்க யூஸ் பண்றீங்க, இப்போ மை கம்ப்யூட்டர் போறீங்க, சி டிரைவ் இருக்கு, டி டிரைவ் இருக்குது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இதுலயும் சில காம்போனன்ட்ஸ் இருக்கும், அதை நீங்க வந்து ஈஸியா இது பண்ணிக்கலாம். ஸோ விஎம்ஆர் லேர்ன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பிளாட்ஃபார்ம். நீங்க லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் விஎம்ஆர் ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த ஜாப்பை நீங்க எந்த ஒரு சஃபர் இல்லாம ஒர்க் ப்ரெஷர் இல்லாம அந்த ஜாபை நீங்க வந்து கொண்டு போகலாம். மற்ற டொமைன்ல இருக்கிற ப்ரெஷர் வந்து இதுல இருக்காது. நமக்கு எப்பயாவது ஒரு கதை ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். ப்ரெஷர் மீன்ஸ் எப்பயாவது ஒரு சர்வர் டவுனு அந்த மாதிரி இருந்தால் மட்டும் நமக்கு வந்து ஒரு ப்ரெஷர் சொல்ல மாட்டேன், நமக்கு ஒர்க்கே அதிகமா இருக்கும். ஈவன் இந்த விஎம்ஆர்ல L1, L2, L3, L4 அப்படின்னு சொல்லி லெவல்ஸ் இருக்குது. இப்போ L1 அப்படின்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, அப்புறம் டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட் ஆர் எஸ்எம்இ. லெவல் 4 எஸ்எம்இன்னு சொல்லலாம், அல்லது L4 சொல்லுவோம், அதுக்கடுத்து டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட் சொல்லுவோம். நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா லெவல் 1ல வந்து நீங்க வந்து வருவீங்க. உங்களுக்கு ஒரு 2 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா லெவல் 2, அப்புறம் L3 லெவல் 3 அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ்ல இருந்து 10-12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் லெவல் 3க்கு நீங்க வருவீங்க. தென் லெவல் 4 அதாவது L4 அப்படிம்பாங்க, எஸ்எம்இம்பாங்க, அது ஒரு 12 இயர்ஸ் மேல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் லெவல் 4 அப்படிம்பாங்க. இதுல முக்கியமா சேலரி வந்து அட்டகாசமான சேலரி இருக்கும் விஎம்ஆர்ல. மற்ற எந்த டெக்னாலஜியை விடவும் விஎம்ஆர்ல சூப்பரான சேலரி தருவாங்க. இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஒரு 20,000 சேலரி வாங்கிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ விஎம்ஆர் முடிச்சு மார்க்கெட்ல நீங்க போய் ஜாப் தேடுறீங்க, உங்களுக்கு ஜாப் போறீங்க அப்படின்னா அப்படியே டபுளா கொண்டு போகலாம். ஸோ 20,000த்துல இருந்து டைரக்டா 40,000 நீங்க வந்து ஜம்ப் பண்ணலாம். ஸோ விஎம்ஆர்ல இது ஒரு அட்வான்டேஜ். நீங்க எங்க போனாலும், நீங்க சின்ன கம்பெனி போனாலும் சரி, ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி போனாலும் சரி, உங்களுக்கு விஎம்ஆர்ல ஒரு நல்ல ஒரு சேலரி வந்து நீங்க வந்து அச்சீவ் பண்ணலாம். என்ன காரணம்னா மார்க்கெட்ல விஎம்ஆருக்கான இன்ஜினியர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ கொஞ்சம் பெரிய டெக்னாலஜி அப்படிங்கிறதுனால
சேலரியும் நம்ம கேட்குற சேலரி கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு L1 இருக்கீங்க, லெவல் 1 இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் ஒரு 18,000 15 20,000 அந்த மாதிரி இருக்கும். ஒரு L2 இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி வந்து ஒரு 25,000ல இருந்து ஈவன் ஒரு 50,000 வரைக்கும் உங்க சேலரி இருக்கும். நீங்க ஒரு L3 வரீங்க அப்படின்னா 50,000ல இருந்து 1 lakh 1.5 லட்சம் வரைக்கும் சேலரி இருக்கும். நீங்க ஒரு L4 இருக்கீங்கன்னா 1 lakhல இருந்து அரௌண்ட் 2 lakhs அந்த சேலரி வந்து உங்க சேலரி ஸ்லாப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸே L4லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்துட்டு 2 லட்சம் சேலரி வந்து வாங்குறாங்க. இந்த VMware பிளாட்ஃபார்ம்ல 2 லட்சம் சேலரி வாங்குறாங்க. எனக்குமே ஒரு நல்ல சேலரி இருக்கு, எனக்கு ஒரு சஃபிஷியன்டான சேலரி, ஒரு நல்ல சேலரி எனக்குமே இருக்குது. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி அபவுட் நான் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஏன் அப்படின்னா என்னோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நான் வந்து மெயின்டைன் பண்றேன். என்னோட ஒர்க் லைஃப் பேலன்ஸை நான் சேலரியை வச்சு நான் வந்து ஈவன் நல்ல சேலரியும் கிடைக்குது அண்ட் ஒர்க்லோடு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நான் வந்து நிறைய பேருக்கு VMware வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். எந்த யாருனாலும் வந்து கேட்டாங்கன்னா நீங்க VMware போங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதுல நான் வந்து பெனிஃபிட் ஆகிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரூட்ஃபுல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல பெனிஃபிட் ஆகுறதுனால நான் அதான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதை தான் நான் வந்து கிளாஸாகவும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு கிளாஸ் எடுக்கிறது கொஞ்சம் நாலேஜ் ஷேர் பண்றது பிடிக்கும். ஸோ நான் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8 years ஆச்சு நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சு. ஸோ 8 years நான் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபைன். ஸோ இப்போ VMwareனா என்ன, அது நம்ம ஏன் படிக்கணும், அதுல அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி ரொம்ப பேசிக்கான திங்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தா யூ கேன் அன்மியூட் அண்ட் ஆஸ்க் தி கொஸ்டின்ஸ். ஸோ கைஸ் எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா, இது கெரியர் எப்படி இருக்கும், எந்த மாதிரி சேலரி இருக்கும், எந்த மாதிரி வேலை கிடைக்கும் அப்படின்னு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு கொஸ்டின் வந்து நீங்க வந்து தாராளமா வந்து கேட்கலாம். எனி கொஸ்டின்ஸ் கைஸ்? Yes. ப்ளீஸ். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம VMwareல போக முடியாதுல்ல, பிகாஸ் பிஃபோராக நம்ம வந்து ஏடி பற்றி கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 50% ஆஃப் நாலேஜ் வேணும்ல. ஸோ எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், எப்படி ஏடியை வித்து VMware இன்ட்ராக்ஷன், ஏடி லோட் பேலன்ஸ், ஏடிக்கும் VMwareக்கும் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது. இப்போ கிளவுட் வில் டூயிங் ரைட். ஸோ இந்த ஏடியும் VMwareம் வேற வேற. ஓகே, ஏடி அப்படிங்கிறது விண்டோஸ் சர்வர்ல ஒரு கோர் காம்பனன்ட் தான் ஏடி. இப்ப இதை நான் சொல்லிடுறேன், நீங்க ஒரு ஜாப் தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸ் பிளஸ் VMware அட்மினிஸ்ட்ரேட்டரா போவீங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் VMware அட்மினிஸ்ட்ரேட்டரா போவீங்க. நம்மளோட பிரைமரி வந்து விண்டோஸ் பிளஸ் VMware. விண்டோஸ் பிளஸ் VMware அட்மினிஸ்ட்ரேட்டரா போகலாம், அல்லது பியூர் VMware அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் போகலாம். உங்களுக்கு விண்டோஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, VMware எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்க விண்டோஸ் பிளஸ் VMwareல போகலாம். எனக்கு வந்து VMware மட்டும் போகணும், நீங்க VMware அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் போகலாம். ஓகே, மோஸ்ட்லி நீங்க ரெஸ்யூம்ல வந்து விண்டோஸ் பிளஸ் VMware தான் நான் வந்து போட சொல்லுவேன். ஏன்னா நான் விண்டோஸ் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். விண்டோஸ் அண்ட் VMware நம்ம வந்து போட்டோம்னா நமக்கு வந்து இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அண்ட் ஆல்சோ எனக்கு எதுவுமே தெரியாது, நான் வந்து அப்படின்னு நீங்க வரீங்க, உங்களுக்கு எனக்கு விண்டோஸ் பேசிக்ஸ் தெரியும், அல்லது அது கூட தெரியாது, என்னால VMwareல போயிட்டு சர்வை பண்ண முடியுமான்னு கேட்டா அஃப்கோர்ஸ் உங்களால போயிட்டு சர்வை பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி இதோட GUI, இந்த VMwareோட GUI வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். லைக் நீங்க கண்ணில் பார்க்கலாம், இதுதான் இங்க இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹிடனாலாம் எதுவுமே இருக்காது. நம்மளோட மெயினான டாஸ்க் என்னவா இருக்கும் அப்படின்னா சர்வரை மெயின்டைன் பண்றது, சர்வர் கிரியேட் பண்றது. ஓகே, சர்வர் கிரியேட் பண்றோம், தென் அந்த சர்வரை மெயின்டைன் பண்றோம். சரியா, இதுதான் நம்மளோட மெயினான டாஸ்க். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் சர்வர் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். தென் நம்ம VMware பத்தி நம்ம கொஞ்சம் உள்ள போகலாம். வாட் இஸ் சர்வர் அப்படிங்கறத சும்மா ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இப்போ நீங்க வந்து ஒரு IRTSல டிக்கெட் புக் பண்றீங்க, அல்லது ஒரு அமேசான்ல ஒரு பொருளை வந்து நீங்க ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆப். நீங்க IRTSல வந்து ஏதோ நீங்க போன்ல பண்ணிக்கலாம் அல்லது வெப்சைட் மூலமாவும் நீங்க பண்ணிக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டூல், ஒரு ஆப், அவ்வளவுதான். ஆனா பேக் எண்ட்ல நிறைய ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க IRTC வெப்சைட்ல
நீங்க லாகின் பண்றீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து டெவலப்பர்ஸ் வந்து டெவலப் பண்ணுவாங்க, அந்த வெப்பேஜ் வந்து டெவலப் பண்ணுவாங்க. அது எங்க போய் ஸ்டோர் ஆகும்? நீங்க கிரெடென்ஷியல்ஸ் போடுறீங்க, உங்களோட வேலட் அதுல இருக்கும், அப்புறம் உங்களோட டேட்டா அதுல இருக்கும். இது எல்லாமே எங்க போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஒரு டேட்டாபேஸ் சர்வர்ல போய் ஸ்டோர் ஆகும். இந்த வெப்பேஜ் நமக்கு எப்படி ஓபன் ஆகுது அப்படின்னா ஒரு வெப் சர்வர்ல இருந்து அந்த வெப்பேஜ் ஓபன் ஆகும். அந்த வெப்பேஜ் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு டிஎன்எஸ் சர்வர்ல இருந்து அந்த வெப்பேஜ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஒரு வெப்சைட், ஏன் வெப்சைட் பத்தி சொல்றேன், நம்ம வெப்சைட்ல ஈஸியா உங்களுக்கு புரியும், அதுதான் சொல்றேன். இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட் போடுறேன், ஐஆர்டிசி அப்படின்னு வெப்சைட் போடுறேன் அப்படின்னா இது ரெக்வஸ்ட் எங்க போகும்னா ஒரு டிஎன்எஸ் சர்வர் இருக்கும். தென் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வெப் சர்வர் இருக்கும். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் சர்வர் இருக்கும். சோ இது வந்து ரொம்ப மெயினான சர்வர்ஸ். இன்னும் நிறைய இருக்குது, இது உங்களுக்கு காமனா தெரியுற மாதிரி நான் சொல்றேன். இந்த மாதிரி சர்வர்ஸ் இருக்கும். இந்த சர்வர்ஸ் தான் நம்ம மெயின்டைன் பண்றோம், சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு இந்த டிஎன்எஸ் சர்வர் ஒர்க் ஆகல அல்லது இந்த வெப் சர்வர் ஒர்க் ஆகல அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா வெப் பேஜ் நாட் ஃபவுண்ட்னு வரும். நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, வெப் பேஜ் நீங்க ஆக்சஸ் பண்றப்ப 503 எரர் அப்படின்னு வரும், அல்லது வெப்சைட் நாட் ஃபவுண்ட் வரும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த வெப் சர்வர் வந்து ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். பேக் எண்ட்ல இந்த சர்வர்ல ஏதோ இஷ்யூ அப்படின்னு அர்த்தம். மேபி அது அப்ளிகேஷன் இஷ்யூவா இருக்கலாம் அல்லது சர்வர் இஷ்யூவா இருக்கலாம். ஓகே, டிபி சர்வரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட டேட்டா எல்லாமே டிபி சர்வர்ல தான் போய் ஸ்டோர் ஆகுது. உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு ஐசிஐசிஐ பேங்க் யூஸ் பண்றீங்க, இந்த ஐசிஐசிஐ பேங்க்ல வந்துட்டு நீங்க அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றீங்க. அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெட் பேங்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப நெட் பேங்கிங்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்ட உடனேயும் உங்களோட டேட்டா எல்லாமே வரும். நீங்க என்னைக்கு டிரான்சாக்ஷன் பண்ணீங்க, எவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி வரும். ஸோ அப்ப இதுதான் டேட்டா. இந்த டேட்டா எல்லாமே ஒரு டேட்டாபேஸ் சர்வர்ல வந்து ஸ்டோர் ஆகும், சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஐசிஐசிஐ வெப்சைட் அப்படிங்கிறது அந்த அப்ளிகேஷன் நீங்க ஈவன் மொபைல்ல நீங்க வந்து அதை ஆக்சஸ் பண்ணாலுமே அது ஒரு சர்வர்ல இருந்தா வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்வர்ல இருந்தா வருது. இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நான் சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க அல்லது ஒரு சரவணா ஸ்டோர் போறீங்க அப்படின்னா அங்க வந்து பில் பண்றீங்க. பில் பண்றப்ப சரவணா ஸ்டோர் வந்து தமிழ்நாடு வீடு ஸ்ப்ரெட்டா இருக்குது. ஓகே, தமிழ்நாட்டுல நிறைய லொகேஷன்ல வந்து சரவணா ஸ்டோர் வந்து இருக்குது. அப்ப நீங்க ஒரு பில் பண்றப்ப அந்த பில்லிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ்ட் லொகேஷன்ல ஸ்டோர் ஆகணும். ஏன்னா அதோட ஓனர் வந்து அந்த டேட்டாவெல்லாம் பார்க்கணும், அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். அப்ப நான் மதுரையில இருக்கிறேன், சென்னையில இருக்கிறேன்னா அந்த ரெண்டு பில்லிங்குமே வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் லொகேஷன்ல போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த டேட்டாபேஸ் சர்வர்ல போய் ஸ்டோர் ஆகும். நீங்க கண்ணுல பாக்குற எல்லா டெக்னாலஜியும் சர்வர்ல இருந்து தான் அது ஒர்க் ஆகும். நல்லா ஞாபகம். ஈவன் நீங்க ஒரு மொபைல்ல வந்து ஒரு ஆப் யூஸ் பண்றீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாம், யூடியூப் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு சர்வர்ல இருந்து தான் வருது. சர்வர் அப்படிங்கிறது தான் இந்த டெக்னாலஜியை வந்து இந்த டெக்னாலஜி எல்லாமே சர்வர் மூலமா தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த சர்வர் எங்க இருக்கும்? இப்போ நம்மளோட கொஸ்டின் என்னன்னா இந்த சர்வர் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த சர்வர் டேட்டா சென்டர்ல இருக்கும். ஸோ அதான் நம்மளோட மெயின் பார்ட்டா இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம இப்போ சொன்ன சர்வர் எப்பவுமே டேட்டா சென்டர்ல இருக்கும். ஸோ நம்ம டேட்டா சென்டர் சுருக்கமா டிசின்னு சொல்லுவோம். இப்ப டேட்டா சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா சென்டர்ல எப்படி ஆர்கிடெக்சர் இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன் இது நான் பண்றேன். நான் ஒரு ஃபயர்வால் இருக்கும். இந்த ஃபயர்வால் வந்து ரவுட்டர் இருக்கும். ரவுட்டர்ல இருந்து சுவிட்சுக்கு கனெக்ஷன் இருக்கும். சுவிட்ச்ல இருந்து சர்வர்ஸ்க்கு வந்து கனெக்ஷன் இருக்கும். சோ ஒரு டேட்டா சென்டர்ல இதெல்லாமே இருக்கும். ஃபயர்வால், ரவுட்டர், சுவிட்ச் அண்ட் சர்வர்ஸ். டேட்டா சென்டர்ல ரேக் இருக்கும். அந்த ரேக்ல வந்து சர்வர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம மெயினா பார்க்க போறது இந்த சர்வர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சர்வர் பிசிக்கல் சர்வரா அல்லது விர்ச்சுவல் சர்வரா அப்படிங்கிறது தான் மெயினான மேட்டர். இப்போ எதர் அது வந்து விண்டோஸ் சர்வரா இருக்கலாம் அல்லது லினக்ஸ் சர்வரா இருக்கலாம். ரெண்டு மெயினான பிளாட்ஃபார்ம் இருக்கு. சர்வரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெயினான பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போ உங்க லேப்டாப்ல ஓஎஸ் யூஸ் பண்றீங்க, நீங்க என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுவீங்க? விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுவீங்க, விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் சிலர் மேக் யூஸ் பண்ணுவாங்க, மேக் ஓஎஸ் யூஸ் பண்றாங்க.
உங்க லேப்டாப் அப்படிங்கிற ஒரு ஹார்ட்வேர், அந்த ஹார்ட்வேர்ல ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, தட் இஸ் கால்ட் ஓஎஸ் சொல்றோம். எய்தர் அந்த ஓஎஸ் விண்டோஸா இருக்கலாம், அல்லது மேக் ஓஎஸ்ஸா இருக்கலாம், அல்லது லினக்ஸ் ஓஎஸ்ஸா இருக்கலாம். அதே போல சர்வர் அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் ஹார்ட்வேர். அந்த பிசிக்கல் ஹார்ட்வேர்ல ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கும். அந்த ஓஎஸ் எய்தர் விண்டோஸ் சர்வரா இருக்கலாம், லினக்ஸ் சர்வரா இருக்கலாம், அல்லது VMware ESXi அப்படியா கூட இருக்கலாம். ஓகே, ஸோ நீங்க இந்த சர்வர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா இந்த விர்ச்சுவலைசேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அந்த கான்செப்ட்ல நீங்க வந்துடலாம். ஸோ ரிமெம்பர் தட் நீங்க எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த வெப்சைட் யூஸ் பண்ணாலும் சரி, எல்லாமே ஒரு சர்வர் மூலமா ஆக்சஸ் பண்றோம். அந்த சர்வர் எங்க இருக்குன்னா ஒரு டேட்டா சென்டர்ல இருக்குது. அந்த டேட்டா சென்டர்ல அது ஒரு பிசிக்கல் சர்வர்ல இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்ப சர்வரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். Coming to the virtualization. What is virtualization? விர்ச்சுவல்னா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும். இந்த விர்ச்சுவலைசேஷனை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா VMware உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிய ஆரம்பிச்சிடும். வாட் இஸ் விர்ச்சுவல்? இப்போ நான் உங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன், இது ஒரு விர்ச்சுவல். இப்போ நீங்க கிளாஸ் டைரக்டா அட்டென்ட் பண்ணலாம். அதாவது நான் ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கேன், அந்த ஆஃபீஸ்க்கு நீங்க டைரக்டா கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, அப்படி பண்றப்ப நான் அந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணும், அதுக்கு ரெண்ட் கொடுக்கணும், அதுக்கு ஃபேக்கல்ட்டி போடணும், ஸ்டாஃப்ஸ் போடணும், நீங்களும் ட்ராவல் பண்ணி வரணும். அங்கே படிக்க தான் போறீங்க, கிளாஸ் ட்ரைனிங் எடுத்துக்க போறீங்க. பை த சேம் வே இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், விர்ச்சுவலா உங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன், நீங்க வீட்டில் இருந்த மாதிரி கனெக்ட் பண்றீங்க, நானும் வீட்டில் இருந்த மாதிரி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வி போத் ஆர் பெனிஃபிட்டட். எனக்கும் ரெண்ட் மிச்சம், எல்லாமே மிச்சம், உங்களுக்கும் டிராவலிங் டைம் ரொம்ப மிச்சமாகும். அப்ப உங்களுக்கு தேவை கிளாஸ் கவனிக்கணும், ஒரு டெக்னாலஜி லேர்ன் பண்ணணும், அந்த டெக்னாலஜி நான் சொல்லி கொடுக்குறேன். அதை நீங்க நேர டைரக்டா என்னை பார்த்து பண்ணாம விர்ச்சுவலா நம்ம இப்போ கூகுள் மீட்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ திஸ் கால்ட் விர்ச்சுவல். ஸோ விர்ச்சுவல் அப்படிங்கிறது நீங்க பிசிக்கலா அந்த ஜாப் பண்ணாம பட் அதுக்கான பெனிஃபிட் அது விர்ச்சுவலா நடந்திருக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஷாப்புக்கு போறீங்க, அங்க ஒரு பொருள் வாங்குறீங்க வச்சுக்கோங்க. ஸோ அப்ப முதல்ல கையில கேஷ் இருக்கும், நம்ம வேலட் எடுத்துப்போம், கேஷ் கொடுப்போம், கேஷ் அவங்க வாங்கிப்பாங்க. ஸோ அது பிசிக்கல் டிரான்சாக்ஷன், அது பிசிக்கல் டிரான்சாக்ஷன். ஆனா இப்போ நம்ம என்ன பண்றோம், மொபைல் இருக்குது, ஜிபேல பண்ணிட்டோ இல்ல போன்பேல பண்ணிட்டோ போயிடுறோம். அப்ப இது விர்ச்சுவல் டிரான்சாக்ஷன். நான் உங்ககிட்ட பொருள் வாங்குறேன், அதுக்கான அமௌண்ட் நான் பே பண்ணணும். அது எய்தர் பிசிக்கலா நான் என்னோட கேஷா கொடுத்தாலும் ஓகே, அல்லது நான் ஜிபே மூலமா பே பண்றேன், which is called virtual. அந்த கடைக்காரருக்கு தேவை அமௌண்ட் வரணும். சரிங்களா? அது நீங்க கேஷா கொடுத்தா பிசிக்கலா இருக்க போகுது, கள்ளப்படியில பிசிக்கலா இருக்க போகுது. நீங்க ஜிபேல டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா அது அவங்க அக்கௌண்ட்டுக்கு விர்ச்சுவலா போக போகுது. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாட் இஸ் விர்ச்சுவல் அப்படிங்கிறது. பட் சேம் வே டேட்டா சென்டர்ல பிசிக்கல் சர்வர் இருக்கும். அந்த பிசிக்கல் சர்வர்ல we are creating virtual servers. இப்போ இந்த விர்ச்சுவல் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட மெயினான வேலை என்ன தெரியுமா, பெரிய டேட்டா சென்டர்ஸ்லாம் இருக்கும், அந்த டேட்டா சென்டர்ல பிசிக்கல் சர்வர்ஸ் இருக்கும். அந்த பிசிக்கல் சர்வர்ல we are installing VMware ESXi and we are creating virtual machines. இத நம்ம பண்ண போறோம். Why we are going for virtualization? இந்த பிளாட்ஃபார்ம் பேர் virtualization அப்படி நம்ம சொல்றோம். Why we are going for அப்படின்னு நான் வரேன். இப்போ நான் ஒரு வெப்சைட் கொண்டு வர்றேன், இல்லை என்னோட கம்பெனிக்கு ஏதோ ஒரு தேவைப்படுது, அப்ளிகேஷன் தேவைப்படுதுன்னா கண்டிப்பா சர்வர் வேணும். நான் சொன்ன மாதிரி டெஃபினட்டா சர்வர் இருக்கணும். அப்படி சர்வர் இல்லாட்டி என்னால எதுவுமே பண்ண முடியாது. அப்ப அந்த சர்வர் வாங்குறதுக்கு ஹார்ட்வேர் வேணும். ரைட், நான் சொன்ன மாதிரி லேப்டாப் உங்களுக்கு கையில இருக்குது, அந்த லேப்டாப்ல ஒரு ஹார்ட்வேர், லேப்டாப் அப்படிங்கிற ஒரு ஹார்ட்வேர், பிசிக்கல் ஹார்ட்வேர். இந்த பிசிக்கல் ஹார்ட்வேர்ல ஐம் இன்ஸ்டாலிங் விண்டோஸ் OS. சரிங்களா? அப்ப இந்த லேப்டாப் ஹார்ட்வேர் வாங்கணும் இல்லையா, அதுக்கு காசு தேவைப்படும் இல்லையா, அதே மாதிரி ஒரு சர்வர் ஹார்ட்வேர் வாங்கணும். அந்த ஹார்ட்வேர் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்க சர்வரை பொறுத்த வரைக்கும் டெல், HP, சிஸ்கோ, ஃபுஜிட்சு, சூப்பர் மைக்ரோ, இந்த மாதிரி நிறைய வெண்டார்ஸ் இருக்காங்க. சர்வரை பொறுத்த வரைக்கும் நிறைய வெண்டார்ஸ் இருக்காங்க பிசிக்கல் சர்வர்ல. பட் நீங்க ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அங்க எல்லாமே பிசிக்கல் சர்வர், இது டெல் அல்லது HP தான் இருக்கும். சர்வர்ல நிறைய டைப் ஆஃப் சர்வர் இருக்கு. ரேக் சர்வர் பத்தி நம்ம அதிகமா பேசுவோம்.
ரேக் சர்வர் அப்படிங்கிறது ஒரு ரேக் இருக்கும், டேட்டா சென்டர்ல ரேக் இருக்கும். இங்க பாருங்க, டேட்டா சென்டர்ல இப்படி ரேக் இருக்கும். இந்த ரேக்ல சர்வர்ஸ் வந்து இப்படி அடுக்கி வச்சிருப்பாங்க. இது பேரு ரேக் சர்வர். இந்த ரேக் சர்வர் தான் மேக்ஸிமம் என்டர்பிரைஸ் டேட்டா சென்டர்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரேக் சர்வர்ல we are installing OS or we are installing ESXi. இப்போ இந்த ரேக் சர்வர் வந்து பாத்தீங்கன்னா டெல் அல்லது ஹெச்பி சர்வர்ஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் டெல் அல்லது ஹெச்பி சர்வர்ஸ் தான் இருக்கும். அப்புறம் சிஸ்கோ சர்வர்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த சர்வரோட காஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சர்வரோட காஸ்ட் மட்டுமே வந்து நமக்கு அரௌண்ட் ஒரு 8 lakhs வரும் மினிமம். மினிமம் அட்லீஸ்ட் ஒரு சர்வரோட காஸ்ட் 8 lakhs வரும். நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், என்னோட கம்பெனிக்கு ஒரு 20 சர்வர் தேவைப்படுது. நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, நான் வந்து ஒரு ஆப் லான்ச் பண்ணுறேன். ஆப் லான்ச் பண்ணி நான் வந்து டெலிவரி ஆப் மாதிரி ஒரு லான்ச் பண்ணுறேன். நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி, நான் கம்பெனி ஆரம்பிக்கிறேன். அப்படி நான் ஆரம்பிக்கிறப்ப எனக்கு சர்வர்ஸ் தேவை. அப்போ நான் எனக்கு சர்வர்ஸ் வேணும் அப்படிங்கிறப்ப நான் அதை பில்ட் பண்ணணும். எனக்கு வந்து ஒரு 20 சர்வர் தேவை, 20 சர்வர்ஸ் எனக்கு வந்து தேவை. அப்போ ஒரு சர்வரோட காஸ்ட் வந்து 8 lakhs அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, so 8 in 20 ஒரு லட்சத்தி சாரி 1 crore வருதா? அரௌண்ட் 1 crore 60,000 வரும்னு நினைக்கிறேன். 1 crore 60,000 வரும். 20 சர்வர் வச்சிருந்தோம். ஆமா, 1 crore 60,000 வருது. சரிங்களா? அப்போ எனக்கு ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிக்க போறேன், எனக்கு 20 சர்வர் வேணும். நான் எல்லாமே பிசிக்கல் ஆர்டரா கொண்டு வர போறேன் அப்படின்னா எனக்கு 1 crore 60,000 வேணும். அது மட்டும் வேணுமா கேட்டா இல்ல. சர்வரா நான் ரேக், இந்த மாதிரி ரேக் நான் கொண்டு வரணும். இந்த ரேக்ல சர்வர்ஸ் வந்து நான் வந்து பொசிஷன் பண்ணி வைக்கணும். அந்த சர்வர்ஸ்க்கு கேபிள்ஸ் கொண்டு வரணும். நான் கேபிள் கொண்டு வரணும். தென் அந்த சர்வர் வந்து சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கும். இந்த சுவிட்ச் வந்து ஒரு ரவுட்டர்ல இருக்கும், இந்த ரவுட்டர் வந்து ஒரு ஃபயர்வால் இருக்கும். அப்போ இது எல்லாமே டிவைசஸ். ஒரு சுவிட்சோட காஸ்ட் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 லட்சம் இருக்கும். ஒரு ரவுட்டரோட காஸ்ட் மினிமம் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் இருக்கும். ஒரு ஃபயர்வால் கண்டிப்பா தேவை. ஃபயர்வாலோட காஸ்ட் ஒரு 4 லட்சம் இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் போட்டுக்கோங்க. இதோட காஸ்ட் ஒரு 1 crore 60,000 போட்டுக்கோங்க. அப்ப ஆல்மோஸ்ட் கேபிள் பண்ணணும், ரேக் வாங்கணும், இதெல்லாம் பார்த்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 crores வருது. நான் ஒரு 20 சர்வர் வைக்கிறதுக்கு எனக்கு 2 crores வருது. நான் ஒரு ஸ்டார்ட் அப், என்னால அதை இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அது மிகப்பெரிய பட்ஜெட் என்னை பொறுத்த வரைக்கும். அப்ப how I can manage? But then I will go for virtualization. இங்கதான் the virtualization playing the main role. எப்படி அப்படின்னா நான் என்ன பண்றேன், சேம் ஹார்ட்வேர் வாங்குறேன். அந்த ஹார்ட்வேர் ஒரு பக்கமான ஹார்ட்வேரா வாங்குறேன். இப்போ உதாரணத்துக்கு உங்க லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரேம் வந்து ஒரு 8 GB ரேம் இருக்கும். இன்டெல் i9 ப்ராசஸர் இருக்கலாம், அல்லது i3 ப்ராசஸர், அந்த மாதிரி ஒரு ப்ராசஸர் இருக்கலாம். அதுல கோர் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 கோர்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். இது உங்க லேப்டாப்ல இருக்கிற ஒரு கான்ஃபிகரேஷன். அது மாதிரி ஹார்ட் டிஸ்க் பாத்தீங்கன்னா ஒரு 100 GB 500 GB இல்ல 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்கலாம். இது உங்க லேப்டாப் கான்ஃபிகரேஷன். அது சேம் வே சர்வரோட கான்ஃபிகரேஷன் இருக்கும். சர்வர் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னா 1 TB RAM, 48 கோர் ப்ராசஸர் அண்ட் ஹார்ட் டிஸ்க். ஸ்டோரேஜ் போனோம்னா 10 TB 20 TB 60 GB ஸ்டோரேஜ் தனியா வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு ப்ராப்பரா ஒரு ஹார்ட்வேர் வாங்குறோம். என்ன பண்றேன், ஒரு ஹார்ட்வேர் வாங்குறேன். அந்த ஹார்ட்வேர் காஸ்ட் வந்து ஒரு 20 lakh அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்புறம் ஸ்டோரேஜ் வாங்குறேன். அந்த ஸ்டோரேஜோட காஸ்ட் வந்து ஒரு 10 lakh போட்டுக்கிறேன். ஒரே ஒரு ஹார்ட்வேர் வாங்குறேன் 20 lakhல. ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று வாங்கிக்கிறேன் என்னோட டேட்டா ஸ்டோர் பண்றது. அது ஒரு 10 lakhல நான் வாங்கிக்கிறேன். தென் அதுக்கு சுவிட்ச் கண்டிப்பா தேவை, ரவுட்டர் தேவை, எல்லாமே தேவை. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இதுலயே ஒரு சர்வர் வாங்கி அந்த சர்வர்ல ஐ அம் இன்ஸ்டாலிங் VMware ESXi. நான் VMware ESXi வந்து இன்ஸ்டால் பண்றேன். VMware ESXi இன்ஸ்டால் பண்ணிட்டு தென் ஐ அம் கிரியேட்டிங் விர்ச்சுவல் மிஷின்ஸ். நான் விர்ச்சுவல் மிஷின்ஸ்ல கிரியேட் பண்றேன்.
அந்த virtual machineல I'm going to install the servers, either Windows servers, Linux servers, Windows server 2012, 2016, 2019, 2022, whatever it is, Linux server, Red Hat, Ubuntu, CentOS, whatever it is. ஒரு ஹார்ட்வேர் வாங்குறேன். அந்த ஹார்ட்வேர்ல நான் என்ன பண்ண போறேன், VMware அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் ESXi, அந்த ESXi இன்ஸ்டால் பண்றேன். Then அது மூலமா I am creating the virtual machines. அந்த virtual machineல I am installing operating system. So the virtual machine will act as a virtual server. By the way, நான் பிசிக்கலா கேஷ் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறேன், அதுக்கு பதிலா ஜிபேல பே பண்றேன். At the same way, பிசிக்கலா ஒரு சர்வர் வச்சுக்கிறதுக்கு பதிலா I am keeping the virtual servers so that I can save lot number of money. ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்ப அந்த கம்பெனி வந்து அத்த காஸ்ட் கடைசி பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் தான் இருக்கும். அப்ப காஸ்ட் சேவ் பண்றதுக்கு என்னென்ன வழின்னு பார்ப்பாங்க. அந்த காஸ்ட் சேவிங்ல முக்கியமான இதுதான் இந்த விர்ச்சுவலைசேஷன். இப்ப நான் சொன்ன இந்த சினாரியோல உங்களுக்கு மினிமம் செலவு என்னன்னு வந்திருக்கும் அப்படின்னா ஒரு 50 லேக் வந்திருக்கும். ஒரு ப்ராப்பரா ஒரு 30 லேக்ஸ் சர்வர் வாங்குறேன், ஒரு ஸ்டோரேஜ் வாங்குறேன், அந்த கேபிளிங் பண்றேன் அதுக்கு, தென் அதுல வந்துட்டு சுவிட்ச் ரவுட் இதெல்லாம் கொடுக்குறேன். இதெல்லாமே சேர்த்து எனக்கு 50 லேக்ஸ்ல முடிச்சிட்டேன். அப்ப நான் எனக்கு 20 சர்வர் தேவை. அந்த 20 instead of going for physical servers, I'm going for virtuals so that I can save almost 1.5 like 1 crore 50 lakhs நான் சேவ் பண்றேன். என்னோட ஆக்சுவல் பட்ஜெட் என்னன்னா 2 crores என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியல. So that's what I'm going for virtualization. அப்ப நான் அந்த 2 crores ஸ்பெண்ட் பண்றதுக்கு பதிலா ஒரே ஒரு பிசிக்கல் சர்வர் வாங்கி அதுல ESXi இன்ஸ்டால் பண்ணி அதுல virtual machines கிரியேட் பண்ணி then அந்த virtual machineல I'm making as a server like Windows server. அந்த Windows server வந்து DNS server இருக்கலாம், வெப் server இருக்கலாம், database server இருக்கலாம், whatever it is. அப்படி பண்றதுனால நான் 1.5 கோடி மிச்சம் பண்ணிருக்கேன். not only 1.5 crores, நீங்க பிசிக்கல் செட்டப் ஒரு 20 சர்வர் போனீங்கன்னா அதுக்கு கரண்ட் பில் இருக்குது, ஏசி அது கூலிங் ஏசி கூலிங் இருக்குது, தென் அதுக்கு ஒரு செக்யூரிட்டி நீங்க வந்து பிளேஸ் பண்ணணும், அது உள்ள யாரும் போகாத மாதிரி பயோமெட்ரிக் நீங்க வந்து பிளேஸ் பண்ணணும், கேபிளிங், வயரிங், யூபிஎஸ் இருக்கணும், ஜெனரேட்டர்ஸ் இருக்கணும், இவ்வளவு இன்வால்வ் ஆகும். அப்ப ஒரு பெரிய டேட்டா சென்டருக்கு மெயின்டெனன்ஸ் மட்டுமே நீங்க வந்து மந்த்லி ஐஎஸ்பி வேணும், முக்கியமா இன்டர்நெட் சர்வீஸ் வேணும், லைக் டாடா டெலிகம்யூனிகேஷன்ஸ், ஜியோ, வோடோஃபோன், ஏர்டெல் இவங்க எல்லாம் பெருசா தந்துட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் காஸ்ட் சேர்த்தோம்னா அந்த பெரிய டேட்டா சென்டர் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1.5 கோடி ரூபாய் 1.5 crore வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அதை தவிர்த்து மந்த்லி மெயின்டெனன்ஸ் மட்டும் ஒரு 10 lakh to 20 lakh வந்துடும், 10 lakh மினிமம் வந்துடும். அப்ப நான் இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். இப்ப நான் 20 பிசிக்கல் சர்வர் வாங்குறதுக்கு பதிலா ஒரே ஒரு பிசிக்கல் சர்வர் வாங்கி அதுல ஒரு ESXi இன்ஸ்டால் பண்ணி அதுல virtual machine கிரியேட் பண்ணா எனக்கு ஒரே ஒரு சர்வர் தான். மந்த்லி மெயின்டெனன்ஸ் மிஞ்சி போனா அதுக்கு ஒரு 2 லட்சம் வேணா செலவாகலாம், இல்ல 3 லட்சம் செலவாகும். ஸோ அப்ப நான் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டையும் கம்மி பண்றேன், என்னோட மெயின்டெனன்ஸ் காஸ்டையும் கம்மி பண்றேன் பிகாஸ் ஆஃப் விர்ச்சுவலைசேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு விர்ச்சுவலைசேஷன் என்னன்னு புரிஞ்சிருக்கும். எனிபடி ஹேவிங் டவுட், உங்களுக்கு டவுட் இருந்தா ப்ளீஸ் தயவு செய்து அன்மியூட் பண்ணி கேளுங்க. டவுட் இருக்காது விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிற டவுட் இருக்கா? எனிவன்? எஸ் எனிவன்? ஹலோ ப்ரோ, உங்க ஸ்க்ரீன் கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீனா வர்றதுக்கு என்ன பண்றது? ஐ அம் நாட் ஃபெமிலியர் வித் கூகுள். ஃபுல் ஸ்க்ரீனா? ஃபுல் ஸ்க்ரீனா வர்றதுக்கு இப்போ டீம்ஸ் ஜூம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஃபேஸ்புக் இல்ல நீங்க என்னோட ஸ்க்ரீனை டபுள் கிளிக் பண்ணி நான் வர்ற ஸ்க்ரீனை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் அந்த சைடு வந்துரும் உங்களுக்கு. நீங்க மொபைல்ல இருந்து பண்ணீங்களா இல்ல லேப்டாப்ல பண்றீங்களா? டெஸ்க்டாப்ல இருந்து என்னோட நான் இருக்கிற நான் பேசுற ஐகானை டபுள் கிளிக் பண்ணுங்க, அது பெருசா சைடுல வரும். அல்லது உங்களுக்கு அந்த வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த வியூல போயிட்டு அந்த வியூவை மாத்துங்க, யூ கேன் கெட் a ப்ராப்பர் ஆப்ஷன். நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் கொடுக்கிறேன். இல்ல சார், அந்த 3 டாட்ல வந்து ஃபுல் ஸ்கிரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. 3 டாட்ல அதுல கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆமா, செக் பண்ணுங்க. நான் ஈவன் ரெக்கார்டிங் நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ரெக்கார்டிங் யூடியூப்ல நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ முதல்ல இப்போ கிளாஸ் நீங்க கவனிங்க, அதுக்கப்புறம் நீங்க ரெக்கார்டிங் வியூ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ சார். யா, ஸோ
நீங்க வந்து 3 சர்வர் பத்தி சொன்னீங்க இல்லைங்களா? DNS சர்வர், வெப் சர்வர். வாட் இஸ் தட் ஒன் மோர் சர்வர்? விண்டோஸ் லினக்ஸ் அப்படிங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அனதர் ஒன் வந்து நான் சொன்னேன் இல்லையா VMware ESXi, அதை நம்ம சர்வர்னு சொல்ல மாட்டோம், ஹைப்பர்வைசர்னு சொல்லுவோம். இல்ல தெரியும். நான் அது கேட்கலாங்க. சொல்லுங்க. சர்வர்ல வந்து DNS சர்வர், வெப் சர்வர், ஒன் மோர் சர்வர் சொன்னீங்க. இல்ல ஆக்சுவலி அது மாதிரி நிறைய சர்வர்ஸ் இருக்கு. DNS சர்வர் இருக்கு, வெப் சர்வர்ஸ் இருக்குது, அப்ளிகேஷன் சர்வர்ஸ் இருக்குது, டேட்டாபேஸ் சர்வர்ஸ் இருக்குது, டேட்டாபேஸ் சர்வர்ஸ் இருக்குது. இது எல்லாமே கம்பைன் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பரா ரன் ஆகும். ஓகே, தேங்க் யூ. சரிங்களா? யா. சோ விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு கிளியர்ல, எந்த டவுட் இல்லல்ல? ஜி சொல்லுங்க. சர்வரில் ESXi இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஸோ விர்ச்சுவலைசேஷனில் எத்தனை விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும்னு ஏதாவது லிமிட் இருக்குங்களா? Of course, கண்டிப்பா லிமிட் இருக்குது. The limit depends on the compute resource. இப்போ உதாரணத்துக்கு இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நான் வந்து 1 TB RAM வாங்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் இப்போ நான் ஒரு சர்வர் வாங்குறேன், 1 TB RAM. ஓகே, 1 TB RAM, then 48 core processor. So 1 TB RAM வாங்கியிருக்கேன், 48 core processor வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த 1 TB RAMல எவ்வளோ அலோகேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ எனக்கு உதாரணத்துக்கு ஒரு 8 சர்வர் தேவைப்படுது வச்சுக்கோங்களேன். அந்த 8 சர்வருக்கு இந்த 1 TB RAMல ஐ கேன் அலோகேட் 64 GB அலோகேட் பண்ணலாம். அல்ல 128 GB, 128 GB, இது 1 2 3 then 128 GB 4. ஸோ இந்த மாதிரி இந்த 1 TB நான் டிவைட் பண்ணி எத்தனை சர்வர் கொடுக்கணும் அத்தனை சர்வர் கொடுக்கலாம். பட் அந்த 1 TB நீங்க கம்ப்ளீட்டா யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அந்த 1 TBல ஒரு 800 GB யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். யூட்டிலைஸ் பண்ணிட்டு தென் இது கொஞ்சம் ஒயிட் பண்றது லைக் 1 TB என்கிட்ட சர்வர் ஹார்ட்வேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 TBல நான் 800 GB மட்டும் தான் யூட்டிலைஸ் பண்ண முடியும். இந்த 200 GB யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. அது ஏன் அப்படிங்கிறது மெயின் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த ஹைப்பர்வைசர் சரியா ரன் ஆகாது. ஸோ ஹைப்பர்வைசர் அப்படின்னு நான் எதை சொல்றேன் அப்படின்னா, இந்த விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகுது இல்லையா ஒரு ஹார்ட்வேர், அதுதான் நான் ஹைப்பர்வைசர்னு சொல்றேன். இந்த டேம் உங்களுக்கு புதுசா தெரியலாம், பட் நம்மளோட VMware இந்த டேம் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், ஹைப்பர்வைசர். ஓகே, ஸோ வாட் இஸ் ஹைப்பர்வைசர்? ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் ஹார்ட்வேர். அந்த பிசிக்கல் ஹார்ட்வேர்ல I'm installing ESXi, then I'm creating the virtual machine. இந்த பிசிக்கல் ஹார்ட்வேர்ல நான் ESXi இன்ஸ்டால் பண்ணா அதுக்கு பேர் ஹைப்பர்வைசர். அவ்வளவுதான். இது லைசென்ஸ் ஓரியன்டட் தானே? Of course கண்டிப்பா லைசென்ஸ் தான். எப்படி நீங்க ஒரு விண்டோஸ் சர்வருக்கு லைசென்ஸ் வாங்குறீங்களோ by the same way VMware ESXi-க்கும் நீங்க லைசென்ஸ் வாங்கணும். கண்டிப்பா லைசென்ஸ் இருக்கு. the license based on the core. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ எனக்கு 48 கோர் இருக்குது அப்படின்னா அந்த 48 கோருக்கான லைசென்ஸ் வந்து நான் VMware இருந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். பட் அது இல்லாமல் இந்த காஸ்ட் இன்வால்வ் ஆயிரும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த 50 lakhsக்குள்ளேயே மோஸ்ட்லி அது வந்து இன்வால்வ் ஆயிரும். அது மீறி பண்ணால் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் எக்ஸ்ட்ரா வரலாமே தவிர லைசென்ஸ் காஸ்ட் வந்து அதுக்குள்ளேயே வந்து வந்துடும். VMware ESXi லைசென்ஸ் காஸ்ட். ஓகே, ஸோ கமிங் டு த பாயிண்ட், அப்போ எனக்கு 48 கோர் இருக்கு அப்படின்னா அந்த 48 கோரை நான் வந்து டபுள் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு பிசிக்கல் சர்வர்ல 2 CPU இருக்கும், அதாவது 2 ப்ராசஸர் இருக்கும். உங்க லேப்டாப்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ராசஸர் இருக்கும், 2 RAM ஸ்லாட் இருக்கும். ஆனா அதே பிசிக்கல் பெரிய சர்வர்ல போனீங்க அப்படின்னா 2 CPU இருக்கும். இது மதர் போர்டுன்னு வச்சுக்கோங்க. மதர் போர்டுல 2 CPU இருக்கும், CPU 1 CPU 2, அதாவது ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்றோம், CPU சொல்றோம். தென் இங்க RAM ஸ்லாட்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு இதுல ஒரு 32 RAM slots இருக்கலாம், 64 RAM slots இருக்கலாம். இந்த RAM slotக்கு ஏற்ற மாதிரி இந்த சர்வரோட கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்ப CPU 48 கோர் 2 CPU வாங்குறோம் அப்படின்னா 48 into 2 is equal to எனக்கு 96 ப்ராசஸர் வந்து கிடைக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி I will create the VM. அப்ப நீங்க அப்ராக்சிமேட்டா ஒரு VMக்கு
இது வந்து 1 TB RAM வச்சுக்கோங்க. என்கிட்ட 1 TB RAM இருக்குது. அப்போ 1 TB ல I can only able to use 800 GB. ஏன் அப்படின்னா அந்த 200 GB I have to reserve for the ESXi. அந்த ஹைப்பர்வைசர் ப்ராப்பரா ஆப்ரேட் ஆகுறதுக்கு I have to reserve for the 800 GB, the 200 GB. அந்த 800 GB நீங்க டிவைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 128 GB ல எனக்கு வந்து ஒரு சர்வர் வேணும். அந்த சர்வர் வந்து எனக்கு வந்து 128 GB RAM வேணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 6 7 ஒரு 7 சர்வர் நீங்க கிரியேட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா லாஜிக்? உங்களுக்கு லாஜிக் ஓகேவா? புரியுதா? இப்படிதான் நம்ம வந்து இதெல்லாம் யார் பண்ணுவா அப்படின்னா, இந்த கால்குலேஷன் யார் பண்ணுவா அப்படின்னா L3 L4 பண்ணுவாங்க. இந்த L3 L4 சொன்னா இல்லையா, அவங்க தான் இதுல ஒரு கம்ப்யூட்டர் இத ஒரு சர்வர் வாங்கி இதுல எத்தனை VM கிரியேட் பண்ணலாம்னு அவங்க தான் கால்குலேட் பண்ணி அவங்க தான் அந்த பிளான் எல்லாம் பண்ணுவாங்க. So apart from any questions for virtualization, vCenter டேட்டா சென்டர் vSphere அது எல்லாமே வந்து இப்போ விர்ச்சுவல் மிஷின்ஸ் நம்ம உள்ள போடுறோம்ல, அதுக்கு காஸ்ட் வருமா அந்த லைசன்ஸ்? VMware பொறுத்த வரைக்கும் vCenter அப்படிங்கிறது முக்கியமான காம்போனன்ட். நம்ம vCenter லைசன்ஸ் வாங்கி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். vCenter ESXi லைசன்ஸ் வாங்கணும். மெயினா லைசன்ஸ் வந்து கோர் பேஸ்ட் லைசன்ஸ். நீங்க எத்தனை ESXனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, எத்தனை பிசிக்கல் சர்வர்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா அதுல எத்தனை CPU கோர் இருக்கோ அதை பொறுத்து தான் லைசன்ஸ் காஸ்ட் வந்து வரும். சரிங்களா? ஸோ vCenter லைசன்ஸ் வாங்கணும், இந்த CPU கோர் லைசன்ஸும் வாங்கணும் நீங்க. ஓகே and okay, coming to the bro ப்ராசஸருக்கும் என்ன வித்தியாசம்? ஆக்சுவலி இது ஒரு பெரிய டாபிக். கோர் அப்படிங்கிறது ப்ராசஸர் அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்க லேப்டாப்ல ஒரு ப்ராசஸர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்க லேப்டாப்புக்கு i9 ப்ராசஸர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். i5 ப்ராசஸர் i9 ப்ராசஸர் இருக்கு. இதுல கோர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ இதுல ஒரு ப்ராசஸர் தான். இதுல மதர் போர்டு இருக்கும். அந்த மதர் போர்டுல ஒரு ப்ராசஸர் இருக்கும். அந்த ப்ராசஸர்ல இதுல கோர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8 கோர் அப்படின்னா உள்ள 8 கோர்ஸ் இருக்கும். which means எவ்வளவு கோர்ஸ் அதிகமாகுதோ பிசிக்கல் ப்ராசஸர் அந்த ப்ராசஸருக்குள்ள கோர்ஸ் இருக்கும். எவ்வளவு கோர்ஸ் அதிகமாகுதோ அவ்வளவு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இப்போ இந்த i9 ப்ராசஸர்லயே 8 கோர்ஸ் இல்லாம 4 கோர் போனீங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்கும். 8 கோர் போனீங்கன்னா ரேட் ஜாஸ்தியா இருக்கும். என்ன காரணம்னா கோர் வந்து காஸ்ட்லியா இருக்கும். நீ கோர் இன்க்ரீஸ் பண்ண ரேட் வந்து காஸ்ட்லியா இருக்கும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கோர் அப்படின்னா, எவ்வளவு கோர் அதிகமா இருக்கோ அவ்வளவு உங்க ப்ராசஸரோட ஸ்பீட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். VMware பொறுத்த வரைக்கும் கோர் எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவு நம்மளால விர்ச்சுவல் மிஷின் அதிகமா கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு இப்ப ஒரு டாஸ்க் சரிங்களா, ஒரு 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 100 kg மூட்டையை தூக்கணும். அப்ப அந்த 100 kg மூட்டையை நான் ஒருத்தர் தூக்கினேன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் வெரி ஹெவி லோடு. என்னால் அதை தூக்க முடியுமான்னு கூட தெரியல. 100 kg. அப்போ நான் அதை என்ன பண்ணுறேன், ஒரு 4 பேர் வச்சு தூக்குறப்ப 2 பேர் வச்சு தூக்கணும்னா ஓரளவு ஈஸியாக இருக்கும். அதே 4 பேர் வச்சு தூக்கணும்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே இதை ஒரு 8 பேர் வச்சு 100 kg மூட்டை தூக்கணும்னா ரொம்ப ஈஸியாக தூக்கி போட்டு போயிடுவேன். தட் இஸ் கால்ட் பெர்ஃபார்மன்ஸ். பட் சேம் வே ஒரு டாஸ்க் வருது, அந்த டாஸ்க்கை சிங்கிள் கோர் ப்ராசஸர் பண்ணிச்சுன்னா ரொம்ப ஹெவி லோடு தாங்கிக்கிறாது. அது 2 கோர் பண்றப்ப அந்த டாஸ்க்கை 2ஆ பிரிச்சுக்கும். அதே 4 கோர் பண்றப்ப அந்த டாஸ்க்கை 4ஆ பிரிச்சுக்கும். அப்ப பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. புரியுதா இப்போ உங்களுக்கு? எனி டவுட்ஸ் கைஸ்? வேற விர்ச்சுவலைசேஷன்ல பேர் மெட்டலும் ஹைப்பர்வைசரும் சேமா? யா ஓகே, அந்த பாயிண்ட் வரேன். Okay, so coming to the point of hypervisor, what is hypervisor அப்படி நான் சொல்லிடுறேன். நான் ஒரு பிசிக்கல் ஹார்ட்வேர் வாங்குறேன். அந்த பிசிக்கல் ஹார்ட்வேர்ல I'm going to install VMware ESXi. Now it acts as a hypervisor. நான் ஒரு பிசிக்கல் இதுல வந்து 2 ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஒரு சர்வர்ல பாத்தீங்கன்னா 2 ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஹார்ட் டிஸ்க் தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஒரு பிசிக்கல் ஹார்ட்வேர்ல இதே ஹார்ட் டிஸ்க்ல இப்போ நான் விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணலாம்,
லினக்ஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ நான் விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணா this is calling as a விண்டோஸ் பிசிக்கல் சர்வர். இப்போ இதுல லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம்னா லினக்ஸ் பிசிக்கல் சர்வர். ஆனா இது நான் VMware ESX இன்ஸ்டால் பண்ணனா அதுக்கு பேர் ஹைப்பர்வைசர். இதுக்கு பேரு பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர். பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் ஹார்ட்வேர்ல டைரக்டா நம்ம இன்ஸ்டால் பண்ணி இதன் மூலமா we are creating the virtual machines. ESX மூலமா we are creating the virtual machines. So virtual machine create பண்ணி இதுல நம்ம OS இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். Windows OS, Windows Server, Linux Server, whatever it is நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். So ஒரு physical hardwareல டைரக்டா நம்ம ESX இன்ஸ்டால் பண்ணி அதன் மூலமா virtual machine create பண்றோம் இல்லையா, that is called hypervisor. அதுதான் நம்ம ஹைப்பர்வைசர்னு சொல்றோம். அதை வந்து நம்ம பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர்னு சொல்லுவோம். ஹைப்பர்வைசர்ல 2 டைப் ஆஃப் ஹைப்பர்வைசர் இருக்குது. பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர், இன்னொன்னு ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர் இருக்குது. பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில எல்லா டேட்டா சென்டர்லயும் பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர் ஸோ ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறது என்னன்னா, என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு. அந்த லேப்டாப்ல ஒரு OS இருக்குது, Windows 11 OS இருக்குது. அது உள்ள I'm installing ஒரு application. இந்த அப்ளிகேஷன் மூலமா I'm creating the virtual machines. புரியுதா உங்களுக்கு? ஒரு ஹார்ட்வேர், அந்த ஹார்ட்வேர்ல நான் ஒரு விண்டோஸ் OS இன்ஸ்டால் பண்றேன். அந்த விண்டோஸ் OS மேல நான் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றேன். அதன் மூலமா ஐ அம் கிரியேட்டிங் தி virtual machines. இந்த அப்ளிகேஷன் வந்து VMwareல வந்து ஒர்க் ஸ்டேஷன் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறான். இந்த கான்செப்ட் வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா லேப் பிராக்டிஸ் பண்றதுக்கு. இப்ப நான் உங்களுக்கு காமிப்பேன் இல்லையா, அந்த லேப் எல்லாமே இந்த கான்செப்ட்ல தான் இருக்கும். ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர் ஒரு ப்ரொடக்ஷன்ல ஒரு பெரிய பெரிய கம்பெனில பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர் இருக்கும். எனி டவுட்ஸ் இதுல? ஹைப்பர்வைசர் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No. Can you repeat hypervisor once again? Yeah, sure. See, ஒரு பிசிக்கல் ஹார்ட்வேர் வாங்குறோம். இந்த பிசிக்கல் ஹார்ட்வேர்ல we have a 2 hard disk. சரிங்களா? 2 hard disk இருக்கும். hard disk ஒன்னு. அந்த hard diskல நான் விண்டோஸ் OS இன்ஸ்டால் பண்ணா that is called physical Windows server. Linux OS இன்ஸ்டால் பண்ணா that is called physical Linux server. அந்த hard diskல if I am installing VMware ESXi, then it is called as hypervisor. நீங்க ஒரு எது மூலமா virtual machine கிரியேட் பண்றீங்களோ அதான் ஹைப்பர்வைசர். சரிங்களா? இப்ப இந்த டைரக்டா இந்த மதர் போர்ட்ல இந்த பிசிக்கல் சர்வர்ல நான் VMware ESX இன்ஸ்டால் பண்ணிட்டு அதன் மூலமா I am creating the virtual machines. So that's why it's calling as a hypervisor. புரியுதா? Thank you, Terry. Yeah. So any doubts guys? Doubts இருந்தா please do not hesitate to ask the doubts. Please unmute yourself and doubt கேளுங்க. I'm very happy to clear the doubts. ஏன்னா இது ரொம்ப பேசிக்ஸ். இதுல கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஜி vSphereக்கும் vCenterக்கும் இருக்க டிஃபரன்ஸ் சொல்லுங்க ஜி. ஓகே. See, vSphere is nothing but vCenter. இப்ப இதுல வந்து vCenter அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப இந்த ESX இருக்கு இல்லையா, எங்கிட்ட ஒரு டேட்டா சென்டர் இருக்குது. அந்த டேட்டா சென்டர்ல ஒரு 10 ESX போட்டிருக்கேன். அந்த 10 ESX நான் வந்து மேனேஜ் பண்ணணும். ESX அப்படிங்கிறது ஒரு OS, அதுவுமே ஒரு லினக்ஸ் பேஸ்டு ஒரு OS தான். அதை நீங்க மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா கமாண்ட் லைன்ல போகணும். பட் அது வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி கிடையாது. அப்புறம் என்ன பண்றேன், என்கிட்ட ஒரு 10 இதே மாதிரி 10 ESX இருக்குது. அந்த 10 ESX-ஐயும் I want to manage as a single console. That console is called vCenter. So நம்ம vCenter மூலமா தான் we are managing ESXi and virtual machines. அந்த vCenter மூலமா we can create the virtual machines. We can manage the virtual machines. We can manage the storage. We can manage the networking. So vSphere அப்படிங்கிறது ஒரு TAM, ஒரு நேமிங் TAM. அந்த vSphere-க்கு உள்ள vCenter, ESXi, virtual machine இது எல்லாமே வந்துரும். So vSphere is nothing but vCenter.
சரிங்களா? ஸோ எப்பயுமே vSphere அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிட வேண்டாம். vSphere இஸ் நத்திங் பட் vCenter. The vSphere contains vCenter, ESXi, virtual machine எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த vSphere நம்ம சொல்றோம். சரிங்களா? ஓகே. ஸோ hypervisor ஓகே, இதுல ஓகே தானே? டவுட்ஸ் இருக்கா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. So coming to the next point, the hypervisorல there is a various vendor, நிறைய வெண்டர் இருக்காங்க. நான் வந்து VMware பத்தியே பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா VMware நம்ம படிக்க போறோம். VMware காம்படிட்டர் நிறைய பேர் இருக்காங்க. அதை பத்தி சும்மா லைட்டா தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க விண்டோஸ் OS யூஸ் பண்றீங்க. இந்த விண்டோஸ் OSக்கு டைரக்ட் காம்படிட்டர் யார் அப்படின்னா Mac OS. இந்த Mac OS வந்து தனி, அதுவுமே ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான். அது தனியா நம்ம லேப்டாப்ல யூஸ் பண்றோம். விண்டோஸ் தனியா நம்ம லேப்டாப்ல யூஸ் பண்றோம். பட் தி சேம் வே Mac OS அப்படிங்கிறது ஆப்பிள் கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட். விண்டோஸ் OS அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட். பட் தி சேம் வே VMware அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இந்த VMware கம்பெனியோட ப்ராடக்ட் தான் ESXi. ஓகே. So VMware ப்ராடக்ட் வந்துட்டு ESXi. அதே மாதிரி Citrixல வந்துட்டு Zen server அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் Nutanix அப்படின்னு இருக்குது. அப்புறம் விண்டோஸ்ல Hyper-V அப்படின்னு இருக்குது. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா VMwareக்கு டைரக்ட் காம்படிட்டர். யாரெல்லாம் பாத்தீங்கன்னா Citrix, Zen server, Nutanix, Windows Hyper-V. இப்போ Nutanix அப்படிங்கிறது ஒரு தனி கம்பெனி. Windows Hyper-V அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்டோட ஒரு ப்ராடக்ட். இது Citrix அப்படிங்கிறது Zen server அப்படிங்கிறது Citrix அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட். ESXi அப்படிங்கிறது VMware கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட். நம்ம நிறைய மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. then why we are going for particularly VMware ESXi அப்படின்னா இந்த மார்க்கெட்ல இந்த வேல்ட்லயே விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம்ல ஹைப்பர்வைசர்ல நம்பர் 1 யார் அப்படின்னா VMware தான். நிறைய கம்பெனி இருக்காங்க, பட் நம்பர் 1 அப்படின்னா VMware தான். என்ன காரணம்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபீல்ட்ல வந்துட்டான். லைக் ஒரு 90லே வந்து ஆல்மோஸ்ட் உள்ள ஃபீல்டுக்கு வந்துட்டான். 1995 அந்த டைம்ல உள்ள ஃபீல்டுக்கு வந்துட்டான். ஸ்டில் இன்னமும் புதுசா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இந்த VMware வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற காசுக்கு சம ஒர்த்தா இருக்கும். கொஞ்சம் இப்போ காஸ்ட்லி ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் கொடுக்குற காசுக்கு சம ஒர்த்து. இவன் கொடுக்குற ஃபீச்சர் மற்ற கம்பெனியால அவ்வளவா கொடுக்க முடியல. அவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து அவன் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதனால மார்க்கெட்ல எப்பயுமே நம்பர் 1 லீடரா இருக்கான். முக்கியமா டவுன் டைம். ஒரு ஹைப்பர்வைசர் எடுத்துட்டா அது விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகுது. அந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கணும், 24/7 ரன் ஆகிட்டே இருக்கணும். அது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சர்வர் டவுன் ஆயிரும். சர்வர் டவுன் ஆனா கம்பெனிக்கு லாஸ் ஆகும். அப்போ டவுன் டைம் வந்து முடிஞ்சளவு கம்மி பண்ணி கொடுக்குறான். VMware வந்து ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்குறான். அதுல எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ஓனா பார்ப்போம். ஃபீச்சர்ல DRS, HA, DRS, vMotion, DV switch, ஸ்டோரேஜ் மைக்ரேஷன், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றா பத்தி நம்ம அப்கமிங் VMware கிளாஸ்ல வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வருவோம். ஸோ Nutanix படிக்கலாம், Hyper-V படிக்கலாம், பட் அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல டேட்டா சென்டர்னு ஒன்றும் இல்லாம கிடையாது. எல்லா பெரிய கம்பெனியும் டேட்டா சென்டர் வச்சிருக்கான். அப்படி எல்லா கம்பெனியும் டேட்டா சென்டர் வச்சிருந்தா அந்த டேட்டா சென்டர்ல ஹைப்பர்வைசர் அப்படின்னு ஒன்று கண்டிப்பா ரன் பண்ணி ஆகணும். ஏன்னா எல்லாமே பிசிக்கல் சர்வரா பண்ண முடியாது. அப்படி பிசிக்கல் சர்வர் பண்ணோம்னா அவனுக்கு ரொம்ப பெரிய காஸ்ட் வந்து பிரச்சனையாகும். அப்போ ஹைப்பர்வைசர்னு சொல்லி கொஞ்சம் கண்டிப்பா ரன் பண்ணணும். அப்படி ஹைப்பர்வைசர்னு ஒன்று ரன் பண்ணா அந்த ஹைப்பர்வைசர்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து VMware தான். ஸோ நீங்க அஸ் பர் த டேட்டா படி பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஹைப்பர்வைசர் மார்க்கெட்ல VMware வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60% கையில வச்சிருக்கான். ரிமைனிங் 40% வந்து அதர் கம்பெனிஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கு. அப்ப எங்கெல்லாம் டேட்டா சென்டர் இருக்கோ அங்கெல்லாம் ஹைப்பர்வைசர் இருக்கும். எங்கெல்லாம் ஹைப்பர்வைசர் இருக்கோ அங்கெல்லாம் VMware ESXi இருக்கும். எங்கெல்லாம் VMware ESXi இருக்கோ அங்கெல்லாம் VMware அட்மினிஸ்ட்ரேட்டருக்கான ஓப்பனிங்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? எண்ட் ஆஃப் த டே ஒரு ப்ராடக்ட் அதிகமாக யூஸ் பண்றப்ப அதுக்கான ஓப்பனிங்ஸ் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் கோயிங் ஃபார் VMware. VMware ஓப்பனிங் எப்பயுமே இருக்கும். வேலை பெருசா இருக்காது, ஒர்க்லோட் அதிகமா இருக்காது, சேலரி முக்கியமா நல்லா இருக்கும். எனி क्वेश्चंस गाइस?
இதுலயே ஆட்டோமேஷன்லாம் இருக்கா குமார்? யா விஎம்ஆர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஎம்ஆர்லேயே விஎம்ஆர் அரியா ஆட்டோமேஷன் சொல்லி ஒன்று கொடுக்குறான். விஆர்ஓ அப்படின்னு சொல்லி விஏஆர்ஓம்போம் விஎம்ஆர் அரியா ஆட்டோமேஷன். அதுலேயே வந்து நீங்கள் வந்து விர்ச்சுவல் மிஷின் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணிக்கலாம், எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிக்கலாம் நீங்கள். அல்லது ஸ்கிரிப்டிங் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, ஸ்கிரிப்டிங் நாலேஜ் இருந்தால் ஸ்கிரிப்டிங் நாலேஜ் மூலமும் அந்த நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஆன்சிபிள் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டிங் இருக்குது, ஆட்டோமேஷன் இருக்குது, ஆன்சிபிள் மூலமாகவும் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். இல்லை விஎம்ஆர் அரியா ஆப்ரேஷன் விஎம்ஆர் விஆர்ஓ அப்படின்னு சொல்லுவோம், சார் விஆர்ஏ அப்படி சொல்லுவோம். ஆட்டோமேஷன் விஎம்ஆர் அரியா ஆட்டோமேஷன் இருக்குது, அது மூலமாகவும் நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். நிறைய இருக்குது, பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கம்பேர் வித் க்ளவுடும் போது நம்ம விசென்டர் போடும்போது ஒரு டேட்டா ஒரு பிளேஸ் கிரியேட் பண்ணோம், ஏசி பண்ணோம், இப்போ இருக்க தாட்ஸ் சொல்கிறேன் நான். ஸோ அப்போ நம்மளோட இது டவுன் ஆகாதுல்ல? யா ஸோ கம்பேர் வித் cloud, what is that main difference between cloud and this hypervisor அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ cloud அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எனக்கு வந்துட்டு 2 சர்வர் போதும், சரிங்களா? எனக்கு 2 சர்வர் போதும், அதுக்கு மேலே எனக்கு தேவையில்லை. அந்த 2 சர்வருக்காக நான் வந்து பெரிய டேட்டா சென்டர் போடணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறேன், மந்த்லி சப்ஸ்கிரைப் பண்ணி அஸ்யூர் க்ளவுட்டையோ அல்லது ஏடபிள்யூஎஸ் க்ளவுட்டையோ நான் வந்து விர்ச்சுவல் மிஷின் வாங்கிக்கிறேன். இதில் க்ளவுடை பொறுத்த வரைக்கும் அஸ்யூர், இந்தியாவில் அஸ்யூர் தான், வேர்ல்டு ஃபுல்லாக ஏடபிள்யூஎஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஜிசிபி கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம், அப்புறம் ஆரக்கிள் இருக்குது, ஐபிஎம் க்ளவுட் இருக்குது, நிறைய க்ளவுட் இருக்குது. இந்த 3 பேர் தான் மெயின் வெண்டர்ஸ். க்ளவுடை பொறுத்த வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர், அமேசான் ஏடபிள்யூஎஸ், கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம், இந்த 3 தான் மெயின். எனக்கு 2 சர்வர் வேணும், நான் அஸ்யூருக்கு போகிறேன், அஸ்யூர் போர்ட்டலில் போயிட்டு நான் வந்து எனக்கு 2 சர்வர் வேணும்னு கேட்குறேன். அப்போ மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனில் எனக்கு சர்வர் கொடுப்பான். இந்த 1 மந்த்துக்கு இந்த சர்வர் எடுத்துக்கோ, 1 மந்த்துக்கு உனக்கு இந்த ஒரு சர்வருக்கு 20,000 எனக்கு பே பண்ணு அப்படி சொல்லி அவன் வந்து சொல்லுவான். ஸோ மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து அந்த சர்வர் வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் கூட்டிகிட்டே இருக்கும். இப்போ எனக்கு வந்து மினிமம் வந்து எனக்கு வந்து ஒரு 8 GB ரேம் வேணும், ஓகே, அல்லது ஒரு 16 GB ரேம் வேணும், ஒரு 8 CPU 8 ப்ராசர் வேணும், 8 கோர் ப்ராசர் வேணும், 16 GB ரேம் வேணும், ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்க் வேணும். இது மினிமமான ஒரு சர்வர். இந்த சர்வர் வேணும் அப்படின்னு நான் போனோம் அப்படின்னா நான் வந்து ஒரு 20,000 பே பண்ணணும். அதாவது மாதம் 20,000 பே பண்ணலாம், நல்லா வச்சுக்கோங்க. மந்த்லி 20,000 பே பண்ணணும், மினிமம் பே பண்ணணும். எனக்கு 500 GB ஹார்ட் டிஸ்க் வந்து 1 TB ஹார்ட் டிஸ்க் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஸோ நீங்கள் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு சர்வர் வேண்டாம், அடுத்த மாதம் நான் சர்வர் யூஸ் பண்ணல அப்படின்னா ஷுரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹேண்டில் கொடுத்தீங்கன்னா பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இட்ஸ் கால்டு க்ளவுட். நிறைய பேர் இப்போ கரண்ட் டெக்னாலஜி க்ளவுட் தான், ஹைப்பர்வைசர் வந்து பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. நான் சொல்லியிருக்கேன், நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் டேட்டா சென்டர் இல்லாத கம்பெனி இருக்குமா? இருக்கவே இருக்காது. இப்போ டிசிஎஸ் எடுத்துக்கோங்க, விப்ரோ, இன்ஃபோசிஸ், HCL, பெரிய பெரிய கம்பெனி எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி எடுத்துக்கோங்க, லைக் கார் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கோங்களேன், டாடா மோட்டார்ஸ், ரெனால்ட் நிசான், இவங்க எல்லாமே டேட்டா சென்டர் வச்சிருப்பாங்க. எல்லாருமே இந்த க்ளவுடுக்கு போக மாட்டாங்க. ஏன் க்ளவுடுக்கு போக மாட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன் க்ளவுடு காஸ்ட் அதிகம். ஒரு நீங்கள் வந்து ஒரு 2 சர்வர் 3 சர்வருக்கு இது வந்து ஓகேவா தெரியலாம். ஆனால் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு 1000 சர்வர் வேணும். இப்போ 1000 சர்வர் நீங்கள் க்ளவுடில் போட்டு உங்களுக்கு காஸ்ட் எங்கே போகும்? அப்போ ஒரு பெரிய பெரிய என்வரான்மெண்ட், ஒரு பெரிய பெரிய என்டர்பிரைஸ்ல எல்லாமே க்ளவுட் வச்சிருப்பாங்க. மினிமமாக ஒரு 100 சர்வர் 200 சர்வர் வச்சிருப்பாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்வைசர்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும். பிகாஸ் ஆஃப் காஸ்ட். நிறைய பேர் க்ளவுடு போயிட்டு திரும்பி இங்கே வந்துட்டாங்க. ஏன்னா அங்கே காஸ்ட் பே பண்ண முடியலை, கொன்றுவான் காஸ்ட் போட்டு. அவ்வளோ காஸ்ட் வரும். ஆரம்பத்தில் அது கொஞ்சம் கம்மியாக தெரியும், ஆனால் போக போக மந்த்லி நீங்கள் பே பண்ண கம்பெனி வந்து லாஸ் ஆஃப் இதில் போகிற மாதிரி ஆயிரும். அந்தளவு காஸ்ட் வந்து க்ளவுடில் உண்டு. நான் க்ளவுடில் ஃபீச்சர்ஸ் நிறைய தரேன், இல்லைன்னு சொல்லலை. க்ளவுடு நல்ல பிளாட்ஃபார்ம் தான், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கம்பேர் வித் ஹைப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய என்டர்பிரைஸில் எனக்கு ஒரு 10,000 சர்வர் தேவை. அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல நிறைய நான் விப்ரோல டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 விண்டோஸ் சர்வர் ரன் ஆகும் ஒரு ப்ராஜெக்டில். அந்த 10,000 சர்வர்ஸ் விண்டோஸ் ரன் ஆகுது அப்படின்னா எனக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 500 to 7 ஒரு 800 ESXi, ஒரு 1000 ESXi எனக்கு வேணும்.
ஓகே, அப்ப அந்த 10,000 சர்வர்ஸையும் நீங்க கிளவுடு கொண்டு போங்க, என்ன காஸ்ட் நீங்க யோசிச்சு பாருங்க. மினிமம் வச்சுப்போமே, மினிமம் 15,000 வைங்க. ஒரு 10,000 சர்வர்ஸை மினிமம் 15,000 காஸ்ட்ல உங்களால பேர் பண்ண முடியுமா? காஸ்ட் மந்த்லி பே பண்ணணும். நல்லா வச்சுக்கோ, மந்த்லி நீங்க பே பண்ணணும். அது முடியுமா? அது பாசிபிளா அப்படின்னு கேட்டா முடியும். ஆனா கம்பெனிக்கு அது நஷ்டமா தான் வரும். ஸோ அதனாலதான் பெரிய என்வரான்மெண்ட் போறப்ப சில சர்வர்ஸ் மட்டும் கிளவுட்ல வச்சுக்கிட்டு பல சர்வர்ஸ், நிறைய சர்வர்ஸ் வந்து ஹைப்பர்வைசர்ல அவங்க வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால இன்னும் இந்த ஃபீச்சர் ஒரு இன்னும் 20 வருஷம் கழிச்சுனாலும் சரி, 30 வருஷம் போனாலும் சரி, இப்போ 2025 2050 எடுத்துக்கோங்க, அப்பயுமே ஹைப்பர்வைசர் இருக்கும், கிளவுடு இருக்கும். ஏன்னா இந்த போத் ஆர் சேம். லைக் இந்த கம்பெனி வந்து ரெண்டுமே தேவைப்படுது, கிளவுடும் தேவைப்படுது, ஹைப்பர்வைசரும் தேவைப்படுது. அதனால கிளவுடு வருதுனால ஹைப்பர்வைசர் அழியும், ஹைப்பர்வைசர்ல கிளவுடு அழியும் அப்படி கிடையாது. டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ரெண்டுமே கம்பெனிக்கு வந்து தேவைதான். இந்த கிளவுட் ரன் ஆகுறது ஹைப்பர்வைசர் தான். அஃப்கோர்ஸ். இப்போ ஒரு டேட்டா சென்டர் நம்ம மெயின்டைன் பண்றோம். இப்போ ஏடபிள்யூஎஸ்டியோ அஸ்யூர்டே போனா அவன் டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்றான், நமக்கு சர்வீஸ் கொடுக்குறான். அவ்வளவுதான் வித்தியாசம், ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. கிளவுட்லயுமே கூட ஒரு ஹைப்பர்வைசர் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அது என்ன ஹைப்பர்வைசர், அது எப்படி ரன் ஆகுது யாருக்குமே தெரியாது, அது கம்பெனி சீக்ரெட். ஏடபிள்யூஎஸ் கிளவுட்னாலும் சரி, ஜிசிபினாலும் சரி, அஸ்யூர்னாலும் சரி, அதான் அவனோட டேட்டா சென்டர்ல ஒரு ஹைப்பர்வைசர் வச்சிருக்கான். அந்த ஹைப்பர்வைசர்ல நம்ம விஎம் கிரியேட் பண்றோம், என்னன்னா டேட்டா சென்டர் நம்ம மெயின்டைன் பண்றோம். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர பெரிய ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான் கிட்டத்தட்ட. ஓகே, எனி டவுட்ஸ் கைஸ்? ப்ரோ, இப்போ அஷூரில் நம்ம பேர் மெட்டல் வாங்குறோம்னா அது பேர் மெட்டலாக தான் கொடுப்பாங்களா இல்லை அது? இல்ல, அஸ்யூர்ல நீங்க பேர் மெட்டல் வாங்க முடியாது. அஸ்யூர்ல வந்து நீங்க வந்து விஎம் தான் வாங்க முடியும். உங்களுக்கு பேர் மெட்டல் வேணா ஹைப்பர்வில தான் நீங்க வாங்கணும். ஹைப்பர்வி தான் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ we cannot cross over that. Bare metal nothing but hardware only, right, Kumar? ஆமா, பேர் மெட்டல் அப்படிங்கிறது ஹார்ட்வேர் தான். நான் சொல்றது ஹார்ட்வேர் தான். நீங்க அஸ்யூரோட இன்டகிரேட் பண்ணிக்கலாமே தவிர அஸ்யூர்ல இருந்து பேர் மெட்டல் வாங்க முடியாது. அஸ்யூர்ல இருந்து விஎம் நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, ஓகேங்களா? So yeah, I guess I think I done. உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்தா சொல்லுங்க, உங்க சஜஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க. கிளாஸ் எப்படி இருந்தது, யூஸ்ஃபுல்லா இருந்ததான்னு சொல்லி ப்ளீஸ் எனிஒன். Yes, Kumar. Very useful. Right? Complete info வந்து சொல்லிருக்கீங்க விஎம் பத்தி. So very nice session வந்துருக்கும். Okay, thank you. So yeah, anyone feedback இருந்தா சொல்லுங்க, so that I can improve myself. Next class எடுக்கிறப்ப நான் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு என்டையர் கிளாஸ் ஃபீஸ் வந்து இப்போ வரைக்கும் நான் வந்து டேட்டா சென்டர் ஆப்ரேஷன்ஸ், விண்டோஸ் சர்வர், விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் மூணுமே சேர்ந்துமே 10,000 ஸ்லாப் வச்சிருக்கேன். ஒரே பேமெண்ட் பண்ணால் 8,000 ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் வந்து கிளாஸ் ஃபர்தராக ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸஸ் வந்து நீங்கள் விஎம்ஆர் வந்து கற்றுக்கலாம். ஸோ எங்கே நான் சொல்கிறேன், விஎம்ஆர் வந்து ஒரு சூப்பர் பிளாட்ஃபார்ம். ஏன்னா நான் நல்லா அந்த பிளாட்ஃபார்மில் நான் பெனிஃபிட் ஆகிருக்கேன். நல்ல சேலரி எனக்கு வருது, என்னோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியுது. என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் 2 லட்சம் சேலரிலாம் வாங்கிட்டு இருக்காங்க. நான் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கேன். அந்த ஓப்பனிங் ரொம்ப நல்லா இருக்குது. லேர்ன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியான பிளாட்ஃபார்ம். ஸோ அதனால பெட்டர் விஎம்ஆர் பிளாட்ஃபார்ம் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லதாக இருக்கும். ஓகே, ஸோ எனி டவுட்ஸ்? லெட்ஸ் ஃபைண்ட் அப் த செஷன். டவுட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம ஐடிஐஎல்எஸ்னு ஒரு இது போட்டிருந்தீங்களே. ஐடிஐஎல் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட், சரிங்களா? அந்த ஐடிஐலும் நம்ம கிளாஸ்ல கவர் பண்ணுவோம். கிளாஸ்ல வந்துட்டு உங்களுக்கு விஎம்ஆர்ல பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் எல்லாமே கவர் ஆயிரும். ஐடிஐஎல் ப்ராசஸ் லைக் நமக்கு என்ன தெரியும், அந்த ஐடிஐஎல் ப்ராசஸ் எல்லாமே கவர் ஆயிரும். லைக் டிக்கெட்னா என்ன, சர்வீஸ்னா என்ன, ரெக்வஸ்ட் டிக்கெட்னா என்ன, ப்ராப்ளம் டிக்கெட்னா என்ன, சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஸ்க்ரம் கால்னா என்ன, தென் கேப் கால்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதுல வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ செஷன் ஒரு செஷன் வைப்பேன். அந்த இன்டர்வியூ செஷன்ல இன்டர்வியூ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நம்ம எப்படி சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்றது, நம்ம எப்படி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறது, ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, ரெஸ்யூம் எப்படி அப்லோட் பண்றது, என்ன மாதிரி ஸ்கில்ஸ் போட்டா நமக்கு வந்து இன்டர்வியூ கால் வரும், இதெல்லாமே நான் இன்டர்வியூ செஷன்ல நான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து எல்லாமே இதுல வந்து கவர் ஆயிரும். சர்வர் ஐடியால ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிடுவாங்க. சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ல என்னென்ன செஷன் கவர் ஆகும்? ஸோ விண்டோஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் சர்வர் பண்றது, இன்ஸ்டால் பண்றது, கான்ஃபிகர் பண்றது, தென் அதுல வந்து அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றது, ஏடி முக்கியமா ஏடி தான் ஃபோக்கஸ் பண்றேன்.
ஏடி இன்ஸ்டால் பண்ணுறது, டொமைன் ஃபாரஸ்ட் நம்ம இப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். அண்ட் ஏடி கான்ஃபிகர் பண்ணுறது, ஏடிசினா என்ன, ஏடிக்கு ரெப்ளிகேஷன் எப்படி நடக்குது, குரூப் பாலிசி எப்படி அப்ளை பண்ணுறது, யூசர் கிரியேட் பண்ணுறது, குரூப்ஸ் கிரியேட் பண்ணுறது, அந்த குரூப்புக்கு வந்து பெர்மிஷன்ஸ் அசைன் பண்ணுறது, தென் அப்புறம் வந்து ஹைப்பர்வி பேசிக்ஸ் பார்ப்போம். ஹைப்பர்வி எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது, ஹைப்பர்வியில் எப்படி நம்ம விஎம் இன்ஸ்டால் பண்ணுறது, விஎம் கிரியேட் பண்ணுறது, அப்புறம் விண்டோஸ் கிளஸ்டர் சர்வீஸ், விண்டோஸ் கிளஸ்டர் சர்வீஸ்னு ஒரு சர்வீஸ் இருக்குது, அந்த சர்வீஸ் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதை நம்ம வந்து பண்ணுறது, அது எல்லாமே நம்ம இதில் உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ ஏடியில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் இது நான் கவர் பண்ணிடுவேன். நமக்கு இன்டர்வியூக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ஏடியில் இதில் விண்டோஸில் கவர் பண்ணிடுவேன். ஏடி பேக்கப் பண்றது, ஐஏஎஸ் தெரியும் ப்ரோ. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆயிரும். தெரியும் ப்ரோ. சாரி ஃபார் இன்டரப்ஷன். இந்த வீடியோ ரெக்கார்ட் கிடைக்குமா ப்ரோ? இன்னைக்கு இல்ல நாளைக்கு யூடியூப்ல அப்லோட் பண்றேன் நான். மோஸ்ட்லி இன்னைக்கு நைட் நாளைக்கு காலையில இந்த வீடியோல அப்லோட் பண்ணிடுறேன் நான். யூடியூப்ல தான். நம்ம குரூப்ல லிங்க் ஷேர் பண்ண மாட்டீங்களா? குரூப்ல லிங்க் ஷேர் பண்ணுவேன். யூடியூப்ல கிடைக்கும், குரூப்ல லிங்க் ஷேர் பண்ணுவேன். யூடியூப்ல பாத்து குரூப்ல இருந்தா நம்ம ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல லிங்க் ஷேர் பண்ணுவேன். see எல்லா கிளாஸ்மே நான் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். எல்லா கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு சில வீடியோஸ் வந்து பிரைவேட்ல இருக்கும், வெளியில இருந்து யாரும் பார்க்க முடியாது. சில வீடியோஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல மட்டும் போட்டு நம்ம மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். எதுவுமே எல்லாமே வாட்ஸ்அப்ல குரூப்ல லிங்க் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே ப்ரோ. குரூப்னா கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும், அதுக்கு தான். இல்ல குரூப்ல தான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். எல்லாமே நான் குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணுவேன் நான். ஓகே ப்ரோ. இப்போ ஒரு லிங்க் போடுறேன், இப்போ நீ கிளாஸ் எடுத்திருக்கேன், அந்த லிங்க்னா வாட்ஸ்அப்ல கண்டிப்பா நான் லிங்க் அப்டேட் பண்ணுவேன், அதை நீங்க பாத்துக்கலாம். குரூப் எப்போ கிரியேட் பண்ணுவாங்க? புரியல. குரூப் எப்போ கிரியேட் பண்ணுவீங்க? இல்ல நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா குரூப் கிரியேட். இப்போ நீங்க யாரெல்லாம் வந்து ஃபீஸ் பே பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்காங்களோ அவங்களும் தனி வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கேன். அந்த குரூப்ல எல்லா அப்டேட்டும் பண்ணுவேன். லைக் இன்டர்வியூ, லேட்டஸ்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், லேட்டஸ்ட் ஜாப் போஸ்டிங். நம்ம ஸ்டூடெண்ட்னு ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கேன். அந்த குரூப்ல வந்து எல்லாமே கண்டென்ட் ஷேர் பண்றது, டேட்டா ஷேர் பண்றது, அப்புறம் இன்டர்வியூ எது வந்துச்சுன்னா அதில் ஷேர் பண்ண எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவேன் நான். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்ல சொல்றேன். நீ ஃபீஸ் பே பண்ணி உள்ள வந்தீங்கன்னா அந்த குரூப்ல எல்லாமே போஸ்ட் பண்ணுவேன் நான். ஓகே ஓகே. நம்பர் ஷேர் எந்த நம்பருக்கு இது பண்றது? என்னோட நம்பர் வந்து ஆல்ரெடி நான் அதில் சொல்லியிருப்பேன், நோட் பண்ண படிக்கணும். 9841 591016. 9841 4159. நம்பர் இது வாட்ஸ்அப் நம்பர். இதுக்கு மெசேஜ் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. கால் பண்ணி நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா சொல்லுங்க, என்ன ப்ராசஸ் நான் சொல்றேன். ஜிபேல நீங்க அமௌண்ட் போட்டீங்க அப்படின்னா டேட்டா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்சோ நான் ஃபீஸ் வந்து ரொம்ப மினிமம் தான் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் நான் எவ்வளவு ஃபீஸ் சார்ஜ் பண்றேன் அப்படின்னு. ஃபீஸ் ரொம்ப மினிமம். நீங்க வெளியில போயிட்டு ஒரு இது படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 25,000 மினிமம் 20,000 கம்மியா எங்கேயுமே ஃபீஸ் சார்ஜ் பண்றது இல்லை, அது உங்களுக்கே தெரியும். ஸோ நான் ஃபீஸ் கம்மியாக வாங்குறது மட்டும் இல்லாமல் என்னால் எவ்வளோ உங்களுக்கு ஸ்டாஃப் கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு கொடுத்துருவேன். லைக் என்கிட்ட இருக்கிற 100% எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜை ஸ்கில்ஸை உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் ஒரு 8 வருஷம் 7 வருஷம் என்ன ஸ்கில் இருக்குமோ அந்த ஸ்கில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியான ஃபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறேன். மேபி நீங்கள் இருக்கு இன்ஸ்டியூட் கிடையாது. ஆக்சுவலியாக நான் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு L3 L4 வந்து ஒரு கம்பெனியில் டேட்டா சென்டரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இது ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது இன்ஸ்டியூட் கிடையாது. நான் இன்ஸ்டியூட் வச்சிருந்தேன் அப்படின்னா என்னால் இந்த ஃபீஸ் கொடுக்க முடியாது. இன்ஸ்டியூட் வச்சிருந்தா கண்டிப்பாக நான் 25,000 மினிமம் ஒரு 20,000 கம்மியான ஃபீஸ் பண்ண முடியாது. ஏன்னா இன்ஸ்டியூட் வச்சிருந்தா நான் வந்து நிறைய சொன்னல, ரெண்ட் பே பண்ணணும், இபி பில் இருக்குது, அதில் இருக்க ஃபேக்கல்ட்டி இது ஸ்டாஃப்ஸ் பே பண்ணணும், நிறைய இருக்குது. இன்ஸ்டியூட் இல்லாதனால தான் என்னால் கொஞ்சம் கம்மியான இதில் பண்ண முடியுது என்னால். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் கிளாஸ் தான். நோ ஃபிசிக்கல் இன்ஸ்டியூட்ஸ், ஒன்லி விர்ச்சுவல். Gee, one small request, Kumar. சொல்லுங்க. Kumar, I feel like you're going like very advanced level. For example, you're not நீங்க வந்து ஒரு terminology யூஸ் பண்றீங்க. அப்புறம் AD, now you talk about AD. So I don't know what is AD. So if you can இல்ல இப்போ நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருக்கோம். ஸோ எல்லாத்தையும் இதில் கம்ப்ளீட்டா என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. வெரி ஷார்ட் டைம்ல என்னால் முடிஞ்சல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வாட் இஸ் ஏடி, வாட் இஸ் விண்டோஸ் சர்வர், அது எப்படி அது எல்லாமே நம்ம ஃபர்தர் அப்கமிங் கிளாஸஸ்ல வரும். ஏன்னா ஏடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மெயினான கான்செப்ட். விண்டோஸ் சர்வர்ல ஏடி தான் மெயினான கான்செப்ட். இந்த ஏடி வந்து அப்கமிங் கிளாஸஸ்ல நான் காமிப்பேன், எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி நம்ம பண்றது எல்லாமே அப்கமிங் கிளாஸஸ்ல வரும். வாட் இஸ் ஏடி எல்லாமே அதுல வரும்.
ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேங்க குமார். Okay, Because I'm coming from a let me tell you marketing what is AD. background. Okay, fine. No issues. I'll tell you the example. So நீங்க வந்து டிசிஎஸ் கம்பெனில ஜாயின் பண்றீங்க. ஓகே, இது வந்து டிசிஎஸ் சென்னை சிறுசேரி பிரான்ச். இது நீங்க ஒரு எம்ப்ளாயி. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி நேம் வந்து ரமேஷ் அப்படி வச்சுப்போம். ரமேஷ் டிசிஎஸ்ல பிளேஸ் ஆயிட்டாரு. டிசிஎஸ்ல வந்து லாகின் பண்றாரு. ரமேஷ்க்கு ஒரு லேப்டாப் கொடுப்பாங்க, ரைட்டா? லாகின் பண்றாரு. அவர்கிட்ட லேப்டாப் கொடுத்துருக்காங்க. ரமேஷ்க்கு லேப்டாப் வந்து கொடுத்துருக்காங்க. அவர் மேபி டிசிஎஸ்ல இருந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்ணலாம், இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கலாம். இப்ப இந்த லேப்டாப்ல எதெல்லாம் ரமேஷ் ஆக்சஸ் பண்ணணும், இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண கூடாது, எந்தெந்த வெப்சைட்லாம் ஓபன் பண்ணணும், இதெல்லாம் ஓபன் பண்ண கூடாது, எந்தெந்த டேட்டாவெல்லாம் அவர் ஆக்சஸ் பண்ணணும், எந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ண கூடாது, எதை டெலீட் பண்ணலாம், எதை எடிட் பண்ணலாம், எதை வியூ பண்ணலாம் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, ஒரு ஆஃபீஸ் லேப்டாப் அப்படின்னா அது நம்ம பர்சனல் லேப்டாப் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. மெனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். உங்களால டேட்டா வெளியே சென்ட் பண்ண முடியாது. லைக் வேற மெயில் எதுவும் ஆக்சஸ் இருக்காது, அவுட்லுக் மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கும். அப்ப இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி அப்ளை பண்றோம் அப்படின்னா இந்த ஏடி மூலமா தான் நம்ம அப்ளை பண்றோம். ஒரு ஏடி அப்படின்னு ஒரு ஏடினா ஆக்டிவ் டைரக்டரி. இந்த ஆக்டிவ் டைரக்டரியில ரமேஷ் அப்படின்னு ஒரு ஜாயின் பண்றாருன்னா அந்த ரமேஷ் அப்படிங்கிற ஒரு யூசர் கிரியேட் பண்றோம். அந்த யூசருக்கு பெர்மிஷன் அசைன் பண்றோம். தென் அவரால எதுவுமே பண்ண முடியாது. லைக் இதுல வந்து ஃபேஸ்புக்கோ யூடியூப் இது இன்ஸ்டாகிராம் எதுவுமே ஓப்பன் ஆகாது. அப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா டேட்டா பிரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு கம்பெனியோட டேட்டா செக்யூரிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பாலிசிஸ் இது எல்லாமே ஆக்டிவ் டைரக்டரியில இருந்தா நமக்கு எல்லாமே வரும். ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரியான ஒரு கான்செப்ட். அந்த கடல்ல லைட்டா ஒரு ஸ்பூன் நம்ம வந்து எடுத்தாலே நம்ம பெரிய விஷயம் அதுல. ஏன்னா ஆக்டிவ் டைரக்டரி அவ்வளவு பெரிய கான்செப்ட். அது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அது அதை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டும் கூட ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிறது. நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு கம்பெனி எப்படி செயல்படுது, எப்படி ஆப்ரேட் ஆகுது, என்டையர் இது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு. ஸோ பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி அந்த விண்டோஸ் சர்வரில் ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ், ஒரு ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால அந்த மொத்த என்விரான்மெண்ட்ல இருக்கிற சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நான் வொர்க் பண்ணிருக்கேன் சார். ஈவன் இல்ல அந்த மாதிரி சிஸ்டம் என்வாயன்மெண்ட் நான் வொர்க் பண்ணிருக்கேன். சோ இப்போதான் எனக்கு ஆக்டிவ் டைரக்டரி எனக்கு தெரிய வருது. ஓகே, previous companies and all, no, there'll be no access, Google access. I worked in such environment. No issues. Thanks. ஈவன் ஒரு ஃபோல்டர் ஷேர் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோல்டர் வந்துட்டு நீங்க வியூ பண்ணிக்கலாம். அந்த ஃபோல்டர் இருக்கிற ஃபைலை நீங்க வியூ பண்ணிக்கலாம். பட் அது டெலீட் பண்றதுக்கான ஆப்ஷனோ அதை எடிட் பண்ற ஆப்ஷனுக்கான உங்களுக்கு கிடையாது. அதே இது நான் இன்னொரு லேப்டாப் இருக்குது, அதுல ஒரு மேனேஜர் ஒருத்தர் லாகின் பண்றாரு. ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் ரவி அப்படின்னு லாகின் பண்றாருன்னா அவர் மேனேஜர்னா அவருக்கு அதுக்கு ஆக்சஸ் இருக்கு. அப்ப இந்த ஆக்சஸ், பெர்மிஷன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஆக்டிவ் டைரக்டரி மூலமா தான் அதை ஆப்ரேட் பண்றோம். ஓகேங்களா? ஃபர்தரா நம்ம கிளாஸஸ்ல இதை பத்தி பார்க்கலாம். Okay. Any doubt, guys? Actually, bro, I want to know one thing clear without not for the related to the class. I have 5 years of experience in different, not in this different type of experience, like in like 1-2 years support and 2 years in different. But 5 years I can adjust right with the VMware and Windows. I can it will be L2 level only, right? If I keep my experience in 5 years experience, if I keep my profile. Okay. Then in VMware and Windows, it will be L2 level only. I will work, right? So that's what I want to get. Yeah. So you have 5 years experience in L1 and L2 levels. So what I'm providing the skills. L3 level skills I'm providing. Okay. So you can improve yourself as a L2, L3 plus. Our previous student, you don't believe, he don't know anything about VMware. He joined the class. Now he is working as a L3. He improved himself. He learned a lot. He studied a lot. He dedicated. Now he is working as a L3 and getting 12 lakhs per annum CTC. The thing is, you can learn. What is the time? Your dedicated time.
and what you learn from VMware. Yes, you can go for you can upgrade your skill as a L3. Of course, you can do that. Next company, if you are jumping to the next, what is your CTC? I'm getting it 5.2. Okay, 5 lakhs is a very minimal CTC. So what I would suggest, like you can upgrade yourself as a L3, then you can jump into the 10 lakhs. Of course, you can go to the 10 lakhs. 10 lakhs you can jump on, you get a 10 lakhs salary, above 10 lakhs salary. Why? Because now like நான் 7 lakhs series வாங்கிட்டு இருந்தேன். Okay, so previous company, like இதுக்கு முன்னாடி கம்பெனில விப்ரோல வந்து 7 lakh வாங்கிட்டு இருந்தேன். So I got a job in Wipro and I'm getting a 7 lakh salary in Wipro, and then I jumped 7 lakh into 14 lakhs. 7 lakhல இருந்து 14 lakh ஜம்ப் அடிச்சேன் because of skills. நாங்க வந்து L2 ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். Then I upgraded my skills as L3. Then they have provided 100% hike. So usually the company will not provide 100% hike, but for VMware administrator, if you have a skills, the company will provide 100% hike. You never ever expect this hike in any other technology. I'm assured that, and the live evidence, and my students, previous class students, previous class students எல்லாமே 20,000 வாங்கி 50,000 போறாங்க, 40,000 வாங்கி 80,000 போயிருக்காங்க. So everyone got a 100% hike because of VMware skills. Yeah. Any questions? Okay. So I hope everyone understood the technology. So உங்களுக்கு class join பண்ணா you can call me or you can WhatsApp பண்ணிட்டு நீங்க class join பண்ணிக்கலாம். So thanks for your time. Thanks for joining. Thank you so much. Thank you. Let's conclude. Thank you. Yeah, thank you for your time also.